ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வாம் அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம். ஸ்லோகத்தோட ஆர்டரில் 91வது ஸ்லோகம், சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 104வது ஸ்லோகம். பாரபிருத் கதிதோ யோகி யோகீஷ சர்வகாமதः ஆஶ்ரமஶ்ரமணः க்ஷாமः ஆஶ்ரமக்ஷ்ரமணः க்ஷாமः சுபர்ணோ வாயுவாகனः. மொத்தம் 10 நாமங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. நம்ம மீனிங் பார்த்துருக்கோம். பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பாரபிருத் அப்படின்னு போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா 847வது நாமம் பாரபிருத். அதுக்கான மீனிங் பார்த்தாச்சு. என்ன அப்படின்னா பாரபிருத் அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அனந்தாதி ரூபேன. அனந்தாத்தினா அனந்தநாகம். இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலையில தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லுது. அனந்தமாதி ரூபேன, அனந்தம் அப்படின்ற ரூபத்திலேயே பகவான் தான் இருக்கார். அனந்தாதி அப்படின்னா ஆதியில இதெல்லாம் சொல்லலாம். எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜலம், பிருத்திவி, அக்னி, வாயு, ஆகாசம், அதுக்கப்புறம் அனந்தம், வாசுகி, அதுக்கப்புறம் கூர்மம், அதுக்கப்புறம் வராகம், மத்ஸ்ய அவதாரம், இது மாதிரி எத்தனை அவதாரங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா பூமியை பார்த்தீங்கன்னா பாதாளத்துல இருந்து தூக்கிட்டு வந்தது, பூமியை தாங்கினது, இப்ப தாங்கிக்கிட்டு இருக்கிறது, எதெல்லாம் இருக்கோ எல்லா ரூபத்திலையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, புவோ பாரம் பிப்ரத். இந்த பூமியோட பாரத்தை பார்த்தீங்கன்னா பல்வேறு ரூபங்கள்ல தாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால பகவான் பார்த்தீங்கன்னா பாரபிருத் அப்படின்னு பேர் வந்திருக்கு. 848வது நாமம் இதுதான். நம்ம நேற்று பார்க்காம விட்டுட்டு கொஞ்சம் பெருசா இருக்குன்றதுனால பார்க்கல. கதிதக அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மா என்று சொல்லப்படுகின்றார். கதிதகன சொல்லப்படுகின்றார் அர்த்தம். என்ன சொல்லப்படுறார் பகவான் அப்படின்னு கேட்டா பரமாத்மா இது கதிதக, பரமாத்மா என்று சொல்லப்படுகின்றார். அதுதான் பார்த்தீங்கன்னா கதிதகா அப்படின்னு சொல்லப்படுகிறார் அப்படின்னு பேர் வந்திருக்கு. என்னது பாஷிகார் சொல்றார், வேதாதிபிர்
அயமேவ பரத்வேன கதிதா. வேதாதிபிர் அப்படின்னு அர்த்தம். வேதம் முதலியவைகளில், வேதமா இருக்கட்டும், ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இதிகாசம், இதுல எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா அயமேவ நம்ம இந்த விஷ்ணு பகவான் தான் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லப்படுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரத்வேன கதிதா. பரத்வேன அப்படின்னா மேலான பரபிரம்மஸ்வரூபமா பரமாத்மாவாக சொல்லப்படுகின்றார். எப்படி அப்படின்னா சர்வைர் வேதைகி கதித இதுவா கதிதா. எல்லா வேதங்களிலாலும் பாத்தீங்கன்னா சொல்லப்படுபவர். மொத்த வேதங்களும் பாத்தீங்க அப்படின்னா இவரை தான் சொல்லுது. வேதங்களோட வேலை என்ன அப்படின்னா பரமாத்மாவை பத்தி பேசுறது தான் வேலையா இருக்கு. அதனால இவருக்கு பேர் பாத்தீங்கன்னா கதிதக அப்படின்னு பேர், சொல்லப்படுகின்றவர், வேதங்களால் சொல்லப்படுகின்றவர் அப்படின்னு வந்துடுது. இது எங்க இருந்து சுவாமி எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துல ஒரு ஃபேமஸா இருக்கு. சர்வே வேதா யத் பதம் ஆமனந்தி சர்வே தபாம்சி யத் வதந்தி. பிரம்மச்சரியம் எதுக்காக பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்றாங்களோ, அப்ப பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம் என்னது எதனால பாத்தீங்கன்னா பிரம்மச்சரிய எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி. எதை ஆசைப்பட்டவர்களாக பிரம்மச்சரியத்தை பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்றாங்களோ தத்தே பதம் சங்கிரகேன பிரவேமி. அந்த பதத்தை நான் ரொம்ப சுருக்கமா சொல்ல போனேன் அப்படின்னா ஓம் இத்யேதத். ஓம் என்ற அதுவே அது அந்த பரமாத்மா அப்படின்னு மந்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பரமாத்மாவை தான் பாத்தீங்கன்னா சொல்கின்றன. அதுதான் இங்க பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் சர்வே வேதா யத் பதமாமனந்தி. எல்லா வேதங்களும் எந்த பதத்தை சொல்கின்றனவோ அப்படின்னு. வேதைச்ச சர்வை அகமேவ வேத்யக. நம்ம 15வது அத்தியாயத்துல ரொம்ப பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் வரப்போகுது. வேதைச்ச சர்வை, எல்லா வேதங்களாலும், அகமேவ நான் தான் அறிய யோக்கியமானவன். நம்ம என்ன பண்றோம், வேதத்துல இருக்க பரமாத்மா விட்டுட்டு நிறைய சப்தங்களுக்கு பின்னாடி போயிட்டோம். இந்த எங்க ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா மகாபாஷி வரைக்கும் பாடம் எடுப்பார். மகாபாஷி வரைக்கும் எடுக்கிற சாமர்த்தியம். காசிகா கிளாஸ் போயிட்டு இருக்கோம், மகாபாஷியம் போயிட்டு இருக்கோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், சாமி இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னு ஒரு மாண்டூக்கிய புஸ்தகத்தை கொடுத்துட்டு உனக்கு இது போதும்ட்டார். கோர்ஸை முடிச்சோன்னே என் கூட குருபாய் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா பிருகத் பிரஸ்தானத்திலையும் படிக்கணும். ஆமாம், நீ கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ட்டு. நான் தான் கேட்டேன், சாமி எனக்கு மாண்டூக்கியத்தை கொடுத்துட்டீங்க, அவருக்கு பார்த்தீங்கன்னா பிருகத் பிரஸ்தானத்திலையும் படிக்கணும்னு சொல்கிறீங்க, ஏன் சாமி அப்படின்னா எவனுக்கெல்லாம் புத்தியில் அரிப்பு அதிகமாக இருக்கோ அவன் படிக்கட்டும் அப்படின்னு. கிஸ்கோ குச்சிலி ஓத்தா ஹே புத்தி மே பட்னே தோ அப்படின்ட்டு. புத்தி யாருக்கு பார்த்தீங்கன்னா இச்சிங் இருக்கோ அவன் படிக்கட்டும், உனக்கு மாண்டூக்கியம் போதும் அப்படின்னு. சாமி நான் கிராமர் கம்மியாக தானே படிச்சிருக்கேன் சாமி, நான் கொஞ்சம் காசிகா விருத்தி கொஞ்சம் தான் படித்தேன். காசிகா விருத்தி அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட் பண்ணணுமே சாமி. காசிகா விருத்தி அப்புறம் மகாபாஷம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போதும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போதும். ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு மாண்டூக்கியத்தை எடுத்துக்கிட்டு ஒதுங்கி ஜீவனம் பொழைச்சிப்போம் அப்படின்ட்டு. அப்போ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய தர்க்கங்களை. நார்த் இந்தியாவில் போயிட்டீங்க அப்படின்னா ஒரே தர்க்க கிரந்தங்களா மேலே போயிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் கிராமர் இந்த ரெண்டு தான். சன்னியாசிகள் கெட்டு போனதுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா சன்னியாசிகள் 2 விஷயத்துல கெட்டு போயிடுவான். என்னன்னா ஒன்று தர்க்கத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருப்பான், பகவானை விட்டுருவான். அதுக்கப்புறம் கிராமருக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன ரூட்டு, எது என்ன தாத்துன்றதுக்கு அர்த்தமே பரமாத்மா தான் தாரணம் பண்றவர். அவரை விட்டுட்டு சப்தத்தில் இருக்கிற ரூட்டுக்குள்ளேயே போயிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பிரத்யம், இது என்ன ரூபா, அந்த இதெல்லாம் உனக்கு மோட்சம் கொடுக்காதுப்பா. நகி ரக்ஷத்தி டுக்குரிஞ்சுக்கிறனே, மோட்சம் கிடைக்காது, கடவுளை தான் அறிஞ்சிக்கணும், ஈஸ்வரன் அறியறதுக்கான பிரயத்தனம் பண்ணு அப்படின்னா பிரயத்தனம் பண்ண மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வேதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கர்மகாண்டிகள் கர்மத்திலேயே இருந்து போயிடுறான். கர்மத்தை பண்ணிட்டு ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோன்னே தெரியாம. அப்போ பார்த்தீங்கன்னா இங்க சொல்லும் போது சொல்லுது வேதைஷ்ட சர்வை, எல்லா வேதங்களும் படிக்கிறது எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மாவை அறியறதுக்காக தான். எல்லா வேதங்களாலும் அறியத்தக்கவர் அகமேவ நான் தான் அப்படின்னு கீதையில சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இது சொல்றாரு, வேதே ராமாயணே புண்ணியே பாரதே பரதர்ஷப. ஏ பரதர்ஷப, ஏ அர்ஜுனா, வேதே ராமாயணே புண்ணியே பாரதே, வேதத்திலையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புண்ணியே ராமாயணே, புண்ணியமான ராமாயணத்திலையும் புண்ணியமான பாரதத்திலையும் ஆதவ் மத்தியே ததாச்சாந்தே விஷ்ணு சர்வத்திர கீயதே.
எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆதியிலையும் மத்தியத்திலையும் அதே மாதிரி அந்தத்திலையும் பரமாத்மா விஷ்ணு பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திர கீயத்தை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டே பேர் தான். ஒன்னு விஷ்ணு, ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர். விஷ்ணுன்ற ஒரு ரெண்டு பேரும் ஒண்ணு. ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணு, புராணத்துல விஷ்ணு, சாஸ்திரத்துல ஹிரண்ய கர்ப்பர். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படாத தத்துவமா இவரே இருந்தாருன்னா அவருக்கு பேர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அப்ப ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னவாகிறார், டைல்யூஷன் ஃபார்முக்கு வரும்போது ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லப்படுறார். நான் இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகா உபாத்தியாயர் ஒருத்தர், நார்த் இந்தியாவில் வைஷ்ணவர், நல்ல அருமையா திருப்புன்றம் இது நல்ல ஊர்வப்புன்றம் போட்டு அற்புதமா ஸ்பீச் கொடுக்குறாரு. பார்த்தீங்க அப்படின்னா பேசும்போது யாராவது லௌகிகமா கேட்டாங்க அப்படின்னா என்ன இருக்கும், ஐயோ அற்புதமான ஸ்பீச் அப்படின்னு. கொஞ்சம் சாஸ்திரம் படிச்சதுக்கு பிறகு கேட்கும் போது தான் தெரிஞ்சு எவ்வளவு ஆபாசமா பேசுறாங்க. சங்கரர் மட்டும் இல்லாம போனாருன்னு வச்சுங்களேன், போச்சு, எல்லாம் போச்சு. வைஷ்ணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் விஷனே இல்லை வைஷ்ணவர்கள். ஏன் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் பஞ்சராத்திரம் சொல்றான்னு வேதத்துல சொல்லியிருக்குன்னு வேத பிரமாணத்தை கொண்டே வர மாட்டேன்றாங்க. நான் ஒரு 40 நிமிஷம் கேட்டேன். 40 நிமிஷமும் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தோட பிரமாணம் ஒரு பிரமாணம் கூட கொடுக்கல. என்ன அப்படின்னா பாஞ்சராத்திரம் விஷ்ணு புராணத்துலயும் நல்ல 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 ஸ்லோகங்கள் இருக்கு. பராசரர் வந்து பாத்தீங்கன்னா வியாசரோட அப்பா, ரொம்ப தெளிவா எழுதியிருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தனக்கு ஏத்த மாதிரி ஸ்லோகங்களையா எடுத்து 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 வேத சம்மதம் இல்லாம ஒரு சித்தாந்தத்தை வந்து வைஷ்ணவர்கள் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணு பகவான் அப்படின்னும் போது இங்க ஸ்திதிகர்த்தா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் தான் ஈஸ்வரன். இப்ப நமக்கு யாராவது ஈஸ்வரன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா என்னன்னா பிரம்மா இல்ல, ஏன்னா சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மா ஒரு போஸ்டிங். அப்ப அந்த போஸ்டிங்ல யாரு வந்தாலும் அந்த விஷ்ணுவா இருந்து அந்த விராட்டா இருந்து படைக்கிறவரும் பகவான் தான், ஹிரண்ய கர்ப்பர் தான். விராட்டு சரீரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஸ்தூல தேகம். பகவானோட சூக்ஷ்ம தேகம் எதுன்னா இந்த ஹிரண்ய கர்ப்பர். இவரோட காரண தேகம் எது அப்படின்னா ஈஸ்வரன். அப்ப காரண தேகம் வெளிப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா காரண தேகம் வெளிப்படாதது. நம்மளுடைய காரண தேகம் வெளிப்பட்டதா அப்படின்னா என்ன சொல்லுவோம், தூக்கத்துல இருக்கும் போது இருக்கிறது. அது விவகாரத்துல ஜாகிரதத்திலையும் இல்லை, சொப்பனத்திலையும் இல்லை. அப்ப எப்படி நம்மளுடைய காரண தேகம் எல்லாத்துக்கும் பேஸா வெளிப்படாம இருக்கோ, இப்பவும் இருக்கு, ஜாகிரதத்துல இருக்கும், சொப்பனத்துல இருக்கு, ஆனா வெளிப்பட்டிருக்கா? காரண சரீரத்துக்கு பேரே அவ்யக்தம் அப்படின்னு பேர். அப்ப அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு 3 சரீரம், விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன். அந்த ஈஸ்வர சரீரம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோடது வெளிப்படாம இருக்கு, அவ்யக்தம். அப்ப எது வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் தான் ஈஸ்வரன். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாஸ்திரங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆதியிலையும் அந்தத்திலையும் மத்தியத்திலையும் எங்கெல்லாம் உபாசனைகள் இருக்கோ, ஆராதனைகள் இருக்கோ, அது எல்லாம் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை தான். எல்லா உபாசனையும் சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொல்லி உபாசனை பண்றோமே, அது கூட என்னது ஹிரண்ய கர்ப்ப உபாசனா. கீதா நான் படிக்கும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க எங்கேயாவது ஒரு பேரோ எங்கேயாவது ஒரு சின்னமோ கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா, ஆராதனைக்கு விஷயமாக்கிட்டீங்கன்னா அதுவும் கூட ஹிரண்ய கர்ப்பர் தான். எங்க ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னா சம்ஹார காலத்துல மட்டும்தான் ஈஸ்வரன் இருக்கார், அவ்யக்தம். அது அந்த சம்ஹார காலத்துல வெளிப்படாத அவர் இருக்கார். அப்ப சிருஷ்டிக்கு முன்னாடியும் சிருஷ்டிக்கு லயமானதுக்கு பிறகும் தான் ஈஸ்வரன் இருக்கார். அப்ப சிருஷ்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே நீங்க எந்த நாம ரூபம் வேணா கொடுத்துங்க, அல்லா வேணா கொடுங்க, 786 நம்பர் போட்டுங்க, இல்ல சிலுவையை போடுங்க, எந்த வேணா பண்ணிங்க. இல்ல சிவன் சொல்லுங்க, விஷ்ணு சொல்லுங்க, அம்பாள் சொல்லுங்க, எந்த ரூபத்துல வேணாலும் பண்ணிக்கங்க. சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. அப்ப சிவபெருமானுக்கு நீங்க உபாசனை பண்ணாலும் கூட அதுவும் யாரு, என்ன தத்துவ ரீதியில பாத்தீங்கன்னா என்னது, ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அப்ப இது புரியாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விஷ்ணு தான் பெரிய ஆளு, சிவன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆள் இல்ல, விஷ்ணு பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியவர், அவருக்கு தான் உபாசிக்கணும். ஐயோ முட்டாள்களா, ஈஸ்வரனை வந்து உபாசிக்க முடியாதுப்பா. ஏன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது, ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லுது, வெளிப்பட்டதை மட்டும்தான் உபாசிக்கணும், வெளிப்படாத தத்துவத்தை அவ்வியக்தத்தை உபாசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா
நீங்க எதை உபாசிக்கிறீங்களோ, எந்த விதமா உபாசிக்கிறீங்களோ நீங்க அந்த விதமா ஆயிடுவீங்க. அப்ப அவ்வியக்தம் அப்படின்னு ஒண்ணு உபாசிச்சீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க? அவ்வியக்தமா போயிடுவீங்க. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரகிருதி லயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப ஈஸ்வரனை உபாசிக்கணும் அப்படின்னாவே என்ன பண்ணணும்னா அவன் கூட பாத்தீங்கன்னா ஒரு குணத்தையும் ஒரு நாமத்தையும் ஒரு ரூபத்தையும் சேர்த்துதான் உபாசிக்க வேண்டும். ஈஷாவாசியத்துல முதல்லயே உபனிஷத்தோட ஸ்டார்டிங் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா இந்த நியமத்தை உபாசனைக்கு கொடுத்துரும். அப்ப எந்த ஈஸ்வரனையே உபாசிக்கிறதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? ஈஸ்வரனையே உபாசிக்கிறதா இருந்தாலும் ஒரு சிவலிங்கம் ஒண்ணு கொடுத்துடணும், சிவபெருமான் அப்படின்னு கொடுத்துடணும், சோமாஸ்கந்தர் ஏதாவது ஒண்ணு கொடுத்துடணும். அப்ப கொடுத்துதான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? உபாசனை பண்றோம். ஆவுடையாருக்கு கீழே வச்சு மேல சிவலிங்கத்தை வச்சு உபாசனை பண்றோம். அப்ப எந்த ஒரு சின்னம் கொடுத்துட்டாலும் கூட அது என்ன ஆயிடும்? சகுன ஈஸ்வரனா ஆயிடும். வெளிப்படாத தத்துவம் இல்லை. அப்ப ஈஸ்வரன் என்னவா இருக்காரு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஈஸ்வர தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஈஸ்வர தத்துவம் என்னன்னா சகுனம், மாயையோடு சேர்ந்து சகுனம். ஆனா பாத்தீங்கன்னா நிராகாரம். சகுனம் நிராகாரம்னா அதுக்கு பேர் அவ்வியக்தம்னு பேரு. எதுல இருக்கிறது? இப்ப எப்படி உபாசிப்பீங்க? ஆகாரம் இல்லை, பேர் இருக்கா சுவாமி அப்படின்னா அந்த ஈஸ்வரனுக்கு பேரும் இல்லை. தூக்கத்துல தான் பேர் இருக்கா? சப்தம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப அதே தத்துவம் தான் மாயையோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரனை நீங்க என்ன பண்ண முடியாது? உபாசிக்க முடியாது. அப்ப சூன்யம்னு எங்கேயாவது உபாசிச்சிங்க அப்படின்னா நீங்க சூன்யமா போயிடுவீங்க. அதனால பாத்தீங்கன்னா வேதம் கேர்ஃபுல்லா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுது, நீ உபாசிக்கணும்னாவே யார உபாசிக்கணும்? தியேய பிரம்மம் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. இவருக்கு யாரு? ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேரு? தியேய பிரம்மம். அப்ப நமக்கு நல்ல மனசுலக்குள்ள நல்லா கொண்டு வந்துருங்க. நீங்க எந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா உபாசனா ஆராதனை சிவலிங்கத்துக்கு ருத்ரம்னா சொல்லி என்னெல்லாம் சொல்றீங்களோ, எதை சொன்னாலும் அது யாரை குறிக்கிறது? ஹிரண்ய கர்ப்பர் தான். நீங்க விஷ்ணுன்னு வச்சுக்கங்க, அம்பாள்னு வச்சுக்கங்க, எந்த ரூபத்துல போனாலும் ஏகோ தேவதா பிராணோ தேவதா, முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு தேவத்தை தான், பிராண தேவதை மட்டும்தான். அப்ப நம்ம உபாசனை பண்றதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுணம், சாகாரம், சூக்ஷ்மம். சகுணம், சாகாரம், குணத்தோட 3 குணத்தோட சேர்ந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கிடைச்சிடுச்சு, சாகாரம். ஆனா ஸ்தூலமா நமக்கு அதுக்கு ரூபம் இருக்கா? நான் ஹிரண்ய கர்ப்பருக்கு ஸ்தூல ரூபம் இல்லை, சூக்ஷ்மம். அப்ப அந்த சூக்ஷ்ம ரூபத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? பலவேறு ரூபங்கள்ல அந்த பிராண தத்துவத்தை தான் ஹிரண்ய கர்ப்பர் தான் என்ன பண்றோம்? அநேக விதங்கள்ல பாத்தீங்கன்னா உபாசிக்கின்றோம். அவ்வியக்தத்தை உபாசிக்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ளார வந்துக்கணும். அப்ப மொத்த சாஸ்திரத்திலையும் வேதாந்தத்துல அதான் இங்க சொல்லுது, வேதே ராமாயணே புண்ணியே பாரதே பரதர்ஷப. வேதத்திலையும் புண்ணியமான மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் ஆதியிலையும் மத்தியத்திலையும் அந்தத்திலையும் என்னது? விஷ்ணு சர்வத்திர கீயதே. விஷ்ணுனா யார் எடுத்துக்கணும்? ஹிரண்ய கர்ப்பர். ஏன்னா அவர் தான் ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா வெளிப்படாதவர். வெளிப்படாத அந்த ஈஸ்வரன் தான் வெளிப்படும் போது, சூக்ஷ்மமா வெளிப்படும் போது அவருக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். ஒரே ஆளுப்பா. இன்னைக்கு ஒரு பண்டிதர் பாத்தீங்கன்னா நல்ல அருமையான பாஷணம் பார்த்தா அவ்வளோ அற்புதமா இருக்கு. அதான் நினைச்சிட்டா, ஐயோ எங்கேயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போச்சு, இது மாதிரி ஒரு சம்பிரதாயம் வந்துடுச்சு அப்படின்னு. அவங்களுக்கு அந்த புரியவே இல்லை. ஈஸ்வரனும் இந்த ஹிரண்ய கர்ப்பரும் ஃபார்ம் தான். பெட்ரூம்ல இருக்கும்போது வெளிப்படாம இருக்கும்போது அவர் பெரிய ஈஸ்வரன். அவரே ஹாலுக்கு வந்தாருன்னா ஹிரண்ய கர்ப்பர், அவரே ரோட்டுக்கு வந்தாருன்னா விராட்டு. ஒரே ஆளு தான் இருக்கிற இடத்த வச்சு 3ஆ சொல்லப்படுறார். புரியல? அந்த வைஷ்ணவர்கள் பாத்தீங்கன்னா அவ்வளோ பேதவாதிகள். ஸ்மார்த்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓரளவு மாடரேட்டா இருப்பாங்க. அவங்க பேசுறதுலாம் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, சொன்னா புரிஞ்சுப்பாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா வைஷ்ணவர்கள் பாத்தீங்கன்னா கட்டர் பங்கின்னு சொல்லுவோம். அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா கூட ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை ரொம்ப நல்லா எடுத்து அர்த்தம் எடுக்கணும். ஹிரண்ய கர்ப்பர் தான் சிருஷ்டி ஆரம்பிச்சதுல இருந்து பிரளயம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வரைக்கும் இருக்கிறது ஒரே ஒரு ஹிரண்ய கர்ப்பர் மட்டும்தான். ஈஸ்வரன் தான் ஹிரண்ய கர்ப்பரா இருக்கார். அதனால அவரை தான் ஆதியிலையும் அந்தத்திலையும் மத்தியத்திலையும் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
அதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்ற, சோ அத்வன பாரமாப்னோதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். சொல்லுது, சோ அத்வன பாரமாப்னோதி. அந்த சாதகன் என்ன பண்றான்? பக்தனா இருக்கிற சாதகன் அத்வனக அப்படின்னா அந்த சம்சாரத்தோட அடுத்த கரை. இந்த சம்சாரம் தான் அத்வனம்னு பேரு. அத்வானத்துல மாட்டிக்கிட்டேன்னு நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது சொல்றோம், அத்வானத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா நடுக்காட்டுல மாட்டிக்கிட்டேன். அப்ப இந்த சம்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டினா அத்வான காடு. இந்த காட்டோட மறுபக்கம் எது அப்படின்னா பாரம் ஆப்னோதி. இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு, சமுத்திரத்தோட அந்த கரைக்கு போறது சம்சார சமுத்திரத்துல. பாரம் ஆப்னோதி யாரு? இந்த ஞானி புருஷன் பகவான் அறிஞ்சு அந்த கரையை அடையிறான். அது எது அப்படின்னு கேட்டினா அது விஷ்ணோஹோ பரமம் பதம். அதுதான் விஷ்ணுவினுடைய பரமபதம், சர்வ வியாபகம். ஒரே ஒரு நம்ம சொல்றோம், எச்ச கிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூரியத்தே பிவா அந்தர் பகிஷ்ட வியாபிய நாராயண ஸ்திதா. அப்ப மொத்தத்தையும் வியாபிச்சிருக்கிற அந்த பகவானோடைய பதத்துக்கு என்ன பேரு அப்படின்னா விஷ்ணுவோட பரமபதம் அப்படின்னு சொல்லப்படுது. சொன்ன பாரு, இது ஸ்மிருதியாதி ஸ்ருதி ஸ்மிருதியாதி வச்சனேபியா. இவ்வாறு ஸ்ருதி வச்சனங்களும் இருக்கு, ஸ்மிருதி வச்சனங்களும் இருக்கு. அந்த எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா விஷ்ணுதான் பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்யப்படுகிறார், விஷ்ணுதான் அடைய வேண்டியவராக சொல்லப்படுகின்றார். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் உடனே ரொம்ப அருமையான இதை ஸ்டார்ட் பண்றார். கிம் தத் அத்வனோ விஷ்ணோர் வியாபனசீலஸ்ய பரமம் பதம். கேள்வி பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி ரூபத்துல கேள்வி கேட்கிறார். தத் அத்வனம், அந்த அத்வானம்னு சொல்றோம் பாத்தீங்களா? அத்வானம் அர்த்தம் சம்சாரம். சம்சார சமுத்திரத்துக்கு பேர் அத்வானம் அப்படின்னு பேரு. நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? நடுவுல மாட்டிட்டு இருக்கோம். இந்த பக்கமும் தெரியல, அந்த பக்கமும் தெரியல, முன்னையும் தெரியல, பின்னையும் தெரியல. எங்க இருக்கோம் தெரியுமா? நமக்கு எங்க இருக்கோம் சம்சாரத்துல? தெரியல. உண்மையில யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எங்க மாட்டிக்கிட்டு இருக்கோன்னே தெரியல, தசை தெரியல. இந்த தசை தெரியாத இந்த சம்சாரம் தான் அத்வனம்னு பேரு. இந்த அத்வானத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணோர் வியாபனசீலஸ்ய பரமம் பதம். நம்ம அடைய வேண்டியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விஷ்ணுவினுடைய, விஷ்ணு எப்படிப்பட்டவர்? எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிற தன்மை கொண்ட அந்த விஷ்ணுவினுடைய பரமபதம் இருக்கு பாத்தீங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா சதத்துவம் இது ஆகாங்ஷாயாமாக. கிம் சதத்துவம் இது ஆகாங்ஷாயாம். யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, என்ன சுவாமி அவருடைய அந்த பரமபதம்னு சொல்றாங்களே, அந்த பரமபதத்தோட தத்துவம் என்ன சுவாமி? அந்த தத்துவத்தை பத்தி சொல்லுங்க சாமி. ஏன்னா பரமபதம் நம்ம பரமபத விளையாட்டு தான் நமக்கு தெரியும். ஏரியில ஏறி போய் திடீர்னு பாம்பு பாத்தீங்கன்னா கீழே இறக்கி விட்டுரும். விளையாடணும், ரொம்ப நாள் ஆச்சுல விளையாட்டு பார்த்து. நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி கோர்ஸ்ல ஆமா நாங்க என்ன பண்ணுவோம், சாதுக்களா பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணுவோம், வேணுன்னே ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா நல்லா ஒரு லீவ் போட்டுட்டு நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். பண்டாரா சமைச்சு சாப்பிட்டு பரமபத விளையாட்டு விளையாடுவோம். சாதுக்கள் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா. ஏன் அப்படின்னா அவ்வளோ இல்லை. ஏன்னா திரும்ப திரும்ப சாஸ்திரத்துல என்ன வருதுன்னா, பிருகதாரண்யத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பரமபதம்னே வரும். நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பரமபத விளையாட்டு வாங்கி வச்சு தாயம் போட்டு, என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கு தெரியுங்களா? மேலே ஏறுவோம், ஒரு பாம்பு பாத்தீங்கன்னா அப்படியே கீழே கொண்டு விட்டுரும். திரும்ப ஏணி பிடிச்சி ஏறுவோம், திரும்ப கீழே. என்ன தெரியுங்களா, நம்ம லைஃப் சாதக லைஃப் பாத்தீங்கன்னா ஏறி இறங்கி இதான் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பலகீனப்பட்டோம் அப்படின்னா எங்க ஆரம்பிச்சுமோ அங்கே கொண்டு விட்டோம். திரும்ப முயற்சி பண்ணி மேலே ஏறுவோம், திரும்ப கீழே இறங்கி விட்டுறோம். ஒவ்வொரு ஜென்மமும் இப்படிதே மேலே ஏறுறது, கீழே இறங்குறது, மேலே ஏறுறது, கீழே இறங்குறதுன்னு இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது. இதான் பரமபத விளையாட்டு. அப்போ யாருக்காவது கேள்வி வரும், பரமபதம்னா என்ன? சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமபதம் திறக்கிறாங்க. பரமபதம்னு எல்லா விஷ்ணு கோயில்லையும் பாத்தீங்கன்னா அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு, பரமபதம் பார்க்க போறோம் அப்படின்னா சொல்லிட்டு போகணும். பரமபதத்துக்கு தத்துவம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ராதாமா நீங்க கேட்டீங்கல்ல, நேத்து சொன்னேனே, எதை எடுத்தாலும் நம்ம எங்க கொண்டு வந்துருவோம்? ஆத்தியாத்மிகத்துல கொண்டுட்டு வந்துருவோம். ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா பரமபதம் எங்க இருக்குன்னு கேட்கும் போது ஆச்சாரியார் சொல்றாரு, வாஸ்தவத்துல பரமபதத்தோட சதத்துவம்னா அதோட வாஸ்தவ அர்த்தம் என்ன அப்படின்னு யாருக்காவது கேள்வி கேட்டா ஆச்சாரியர் சொல்றாரு,
இந்திரியாதிபியக சர்வேபியக, இந்த எல்லா இந்திரியங்களையும் காட்டிலும் பரத்வேன பிரதிபாத்தியதே. அந்த பரமபதம் எங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலானதாக பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, நிறுவப்படுகின்றது, எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. எங்க அப்படின்னு கேட்டா கட்டோபனிஷத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, இந்திரியேபிய பராஹ்யர்த்தா அர்த்தேபியஸ்ச பரம். ஒரு மந்திரம் இருக்குங்க, ஒரு நிமிஷம். இந்திரியேபிய பரோ, 2-3 மந்திரம் இருக்குது. இந்திரியேபிய பராஹ்யர்த்தா. நல்லா தெரிஞ்சுங்க, லய பிரக்கிரியாவை நாங்க ஏன் சொல்லிட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப உங்களுக்கு லய பிரக்கிரியா சொல்லிட்டே இருக்கிறது இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இந்த விஷயங்களை காட்டிலும் பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் உயர்ந்தவை. விஷயங்களை காட்டிலும் விஷயங்களை அறியக்கூடிய இந்திரியங்கள் உயர்ந்தவை. இந்திரியேபிய பராஹ்யர்த்தா, இந்திரியங்களை காட்டிலும் இந்திரியங்களுக்கு காரணமா இருக்கிற தன்மாத்திரைகள் உயர்ந்தவை. சப்த ரூபரச கந்தம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்துதான் இந்திரியங்கள் உண்டாச்சு. அப்போ இந்திரியங்களை காட்டிலும் அதுக்கு அர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மாத்திரைகள் உயர்ந்தவை. அப்ப 3 விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் உயர்ந்தவை, இந்திரியங்களை காட்டிலும் அந்த இந்திரியங்களுக்கு காரணமா இருக்கிற தன்மாத்திரைகள் உயர்ந்தவை. அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ, அந்த தன்மாத்திரைகளை காட்டிலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மனஸ்தத்துவம் பாத்தீங்கன்னா உயர்ந்தது, மேலானது. மனஸ்தத்துவத்தை காட்டிலும் மனசஸ்து பரா புத்திஹி, மனதை காட்டிலும் புத்தி மேலானது. புத்தியை காட்டிலும் பாத்தீங்கன்னா யாரு மேலானது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா மகான் பரஹ. ஆத்மான்றது பாத்தீங்கன்னா மகத்துன்னு சொல்லக்கூடிய மகதாத்மா, மகத்தத்துவம். இண்டிவிஜுவல் புத்தியை காட்டிலும் சமஷ்டி புத்தின்னு சொல்லக்கூடிய, சமஷ்டி புத்தினா யாரு, ஹிரண்ய கர்ப்பர். இல்லைன்னா அதை வேற தத்துவமா சொன்னீங்கன்னா பிராணன். அந்த புத்தியை காட்டிலும் அந்த பிராண தத்துவம் மிகவும் உயர்ந்தது. அதுக்கப்புறம் மகத பரம் அவ்வியக்தம், அந்த பிராண தத்துவம் சொல்ற மகத்தத்துவத்தை காட்டிலும் அவ்வியக்தம் பாத்தீங்கன்னா மிகவும் உயர்ந்தது. அவ்வியக்தாத்து புருஷ பரஹா, அவ்வியக்தத்தை காட்டிலும் பாத்தீங்கன்னா புருஷன் ஆத்மா பாத்தீங்கன்னா மிகவும் மேலானது. புருஷாத் ந பரம் கிஞ்சித்து, புருஷனை காட்டிலும் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒண்ணு இல்லவே இல்லை. சா காஷ்டா சா பராகதி, இதுதான் சா காஷ்டா அப்படின்னா அந்த சம்சாரத்தோட எல்லை சீமா பாத்தீங்கன்னா டெட்லேண்ட், முட்டுச்சந்துன்னு சொல்றோம்ல, இந்த சம்சாரத்தோட போய் லாஸ்ட்ல எங்க போய் முட்டிக்கிட்டு நிக்கும்னா இந்த ஆத்மால போய் முட்டிக்கிட்டு நிற்கும், அதுக்கு மேல போக முடியாது. ஏன் அப்படின்னா சா பராகதி, அதுதான் பரம எல்லையா இருக்கிறது, அதுதான் இந்த ஜீவர்களுடைய அடைய வேண்டிய யோக்கியமான ஸ்தானமாக இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. இது அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4வது அத்தியாயம் 3வது அத்தியாயம், 3வது அத்தியாயத்தை 41, 42, 3வது அத்தியாயம் பகவத்கீதையில பாத்தீங்கன்னா 41, 42ல பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோகத்தோட வடிவத்துல இது அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நான் எங்க பரமபதம் எங்க இருக்கு, யாராவது வெளியில போய் கேட்டீங்கன்னா பரமபதம் எங்க இருக்குன்னா பார்த்தசாரதி கோயில்ல திறப்பாங்கல்ல அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பாங்கல்ல, பரமபதம்னு அங்க இருக்கு, ஒரு இடம் இருக்கு அப்படின்னு. எல்லா கோயில்லையும் விஷ்ணு கோயில்லையும் பரமபதம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அப்ப அங்கயா இருக்கிறதா சுவாமி அப்படின்னா அந்த பரமபதம் இல்லை, வைகுண்டத்துல இருக்கிறதுன்னு சுவாமி பரமபதம், வைகுண்டத்துல இல்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க லயம் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அப்ப பரமபதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா பாத்தீங்கன்னா சுத்தி மந்திரமே சொல்லுது, எச்சேதுவாங் மனசி பிராஜ்ஞ. இந்த ரூட்டை சொல்லியாச்சு. விஷயங்களை காட்டிலும் இந்திரியம் உயர்ந்தது, இந்திரியங்களை காட்டிலும் தன்மாத்திரைகள் உயர்ந்தவை, தன்மாத்திரைகளை காட்டிலும் மனசு உயர்ந்தது, மனசை காட்டிலும் மேலானது புத்தி, புத்தியை காட்டிலும் மேலானது பாத்தீங்கன்னா மகத்தத்துவம், மகத்தத்துவத்தை காட்டிலும் மிகவும் மேலானது அவ்வியக்தம், அவ்வியக்தம்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதியை காட்டிலும் மேலானது ஆத்மா. தூக்கத்துல இருந்து நம்ம இதான் டெய்லியும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் சுகமா தூங்குனேன், புருஷன் ஆத்மா வேற ஒன்றையும் அறியவில்லை, அதான் அவ்வியக்தம்னு சொல்லக்கூடிய வெளிப்படாத மாயா தத்துவம். அதுக்கப்புறம் வேக்கப் ஆகும் போது முதல்ல வேக்கப் ஆகிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண தத்துவம், மகத்துன்னு பேரு.
அந்த பிராண தத்துவத்துக்கு அப்புறம் வேக்கப் ஆனதுக்கு பிறகு புத்தி வேக்கப் ஆகுது. புத்தி வேக்கப் ஆனதுக்கு பிறகு மனசு வேக்கப் ஆகுது. மனசு வேக்கப் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள் வேக்கப் ஆகுது. பஞ்ச தன்மாத்திரைகள் வேக்கப் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இந்திரியங்கள் வேக்கப் ஆகுது. இந்திரியங்கள் வேக்கப் ஆனதுக்கு பிறகு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும், இந்த உலகத்தை எல்லாத்தையும் நம்ம அறியணும். அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி காலையில அங்கிருந்து தான் வரோம். பரமபதத்துல இருந்து தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி அவதாரம் பண்றோம். நம்ம எல்லாம் அவதாரம் தான். பரமபதத்துல இருந்து அவதாரம் பண்றோம், கீழே இறங்கி வரோம். அப்ப திரும்பவும் என்ன பண்ணணும்? அப்ப நான் புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? மந்திரம் சொல்லுது. 13வது மந்திரம். எனது 3ல வந்து பாத்தீங்கன்னா 13, 3வது வள்ளி 13வது மந்திரம். எச்சேத்வாங் மனசி பிராஜ்யக. காலையிலேயே கூட நான் வந்து இந்த மந்திரத்தை சொன்னேன்ல. எங்க காலையில சொன்னேன்னா நேற்று சொன்னேன். காலையில நேற்று காலையிலே திரும்ப, ஆமா காலையிலயும் இதே மந்திரத்தை சொல்றேன் பாருங்க. திரும்ப திரும்ப கோ இன்சிடென்ட் இது வந்துகிட்டே இருக்கு. அப்ப புத்திசாலியா இருக்கிறவன் பரமபதத்தை அடையணும்னு எவனாவது தத்துவமா பரமபதம் எது சுவாமி அப்படின்னா, நம்ம டெய்லி போய் தூக்கத்துல தூங்குறோம்ல, அந்த இடம் தான் பரமபதம். ஆனா என்ன இருக்கு, டெய்லி தூக்கத்துல தூங்கும் போது அந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்ற ஒரு சின்ன ஷீட் வந்து ஒரு பாலித்தீன் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆனது கவர் பண்ணியிருக்கு. ஹல்வாவை கவர் பண்ணியிருக்கிற ரேப்பர் மாதிரி. அப்ப அதை எடுக்கணும் அப்படின்னா என்னன்னா, உட்கார்ந்து இருந்துகிட்டே லய பிரக்கிரியாவை பண்ணணும். பகவான் மந்திரம் சொல்லுது, எச்சேதுவாங் மனசி பிராஜ்யக. பிராஜ்யனா என்ன அர்த்தம்? புத்திசாலி. நல்லா சாஸ்திரம்லாம் குருநாதர் மூலமா கேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எச்சேத் வாங் மனசி. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எச்சேத் அப்படின்ற வார்த்தை விபூதியை பத்தி பேசும்போது உத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? ஏகாதச ஸ்கந்தத்துல பாகவதத்துல உங்களுக்கு நான் படிச்சு கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா விபூதி யோகம் அப்படின்னு அங்க பகவானே தன்னுடைய விபூதியை என்ன பண்ணார்? உத்தவருக்கு சொல்வார். 15வது சாப்டர், ஏகாதச ஸ்கந்தம் 15வது சாப்டர்ல அதுல சொல்லும் போது எல்லா விபூதிகளையும் இந்த மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பிறகு 41வது ஸ்லோகத்துல சொல்றார். எல்லாம் சொன்னதுக்கு பிறகு இது எல்லாம் என்ன அப்படின்னா மனோவிகாராயே வைத்தே. இது எல்லாம் மனசோட ப்ரொஜெக்ஷன், மனசோட விகாரங்கள். அதனால என்ன பண்ண அப்படின்னா புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணும்? மனம் எச்ச, இந்திரியம் எச்ச, மனம் எச்ச, பிராணம் எச்ச அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எச்ச எச்ச எச்சன்னு வர. எச்சன்னு என்ன அர்த்தம்? எச்ச அப்படின்னா லயம் பண்ணு, லயம் பண்ணு, லயம் பண்ணு. அப்ப காரணத்துல வந்து பாத்தீங்கன்னா காரியத்தை லயம் பண்ணிக்கிட்டே போகணும், உள்ள வித்ரா பண்ணிக்கிட்டே. எப்படி நம்ம டெய்லி வேக்கப் ஆகி வெளியில வரமோ அதே ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக் போகணும். அப்ப என்ன பண்ணணும்? விஷயங்களை இந்திரியங்களில் லயம் பண்ணட்டும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களோட இந்த இந்திரியங்களை இது பண்றத கட் பண்றது. கட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களை என்ன பண்ணட்டும்? புத்திசாலி மனசி எச்சேத், மனசுல இந்திரியங்களை லயம் பண்ணட்டும். அதுக்கப்புறம் பிராஜ்யக தது எச்சேத் ஞான ஆத்மனி, அந்த மனதையும் ஞானாத்மான்னு சொல்லக்கூடிய புத்தியில் லயம் செய்யட்டும். ஞானாத்மனி மகதி நியச்சேத், இந்த புத்தியையும் சமஷ்டி புத்தின்னு சொல்லக்கூடிய எது பிராண தத்துவம், மகத் தத்துவம், அந்த பிராணன்ல லயம் செய்யட்டும். அந்த லயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனையும் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, பிராணனும் ஷேடோ, ஆத்மாவோட ஷர்ட். அது உள்ள இருக்கிறது பாரூபம், ஆத்மாதான் இந்த பிராணனுக்குள்ளார இருக்கு அப்படின்னு அந்த பிராணனையும் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா ரூபமா பார்த்து அதையும் தன்னிடத்திலேயே ஆத்மனி எச்சேத், ஆத்மால சாந்த ஆத்மனி தது எச்சேத், அதையும் லயம் செய்யட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. அப்போ வந்து அதுதான் இங்க ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், வாஸ்தவத்துல அந்த பதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அந்த பரமபதம். புருஷாத்தின பரம் கிஞ்சித் பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. இத்தி ஆரம்பியன்னு போட்டார். இந்திரியேபிய பராகியர்த்தான் ஆரம்பிச்சு புருஷாத்தின பரம் கிஞ்சித், புருஷனை காட்டிலும் மேலானது இல்லை. நம்ம டெய்லி போய் எங்க போய் முட்டிக்கிறோம்? நான் சுகமா தூங்குனேன். அதுக்கு மேல எத்தனை வருஷம் தூங்குறோம்ல, சின்ன வயசுல இருந்து தூங்கிட்டே இருக்கோம்ல. என்னைக்காவது அதை தாண்டி போகணுமா? என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவம் ஜாகிரதம், எங்கெங்கயோ சுத்துறோம், அப்புறம் சொப்பனத்துக்குள்ளார போறோம், அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் போறோம்,
அந்த டீப் ஸ்லீப்புக்கு அப்புறம் தாண்டி போறோமா, நான் சுகமா தூங்கின வேற ஒன்றையும் அறியவில்லை. எவ்வளவு நாளுங்க அதையே அங்கேயே போய் முட்டிக்கிட்டு இருக்கோம். முட்டிச்சந்து மாதிரி தானே இருக்கு டெட்லேண்ட். திரும்ப யூ டர்ன் போட்டு வர முடியுதா ஒழிய அதை தாண்டி என்னைக்காவது போயிருக்கோமா? போக முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் மந்திரம் சொல்லுது, புருஷாத்து ந பரம் கிஞ்சிது. புருஷனை காட்டிலும் மேலானது ஒன்று இல்லவே இல்லை. இந்த மொத்த சம்சாரத்தோட சேத்து விதாரணசிய, இந்த மொத்த சம்சாரத்தையும் தாங்கக்கூடிய சேத்துவா கரையா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். சா காஷ்டா, அதுதான் எல்லை. காஷ்டான்றதுக்கு அர்த்தம் அதுதான் எல்லை. நம்ம டெய்லி போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கதான் முட்டிக்கிறோம். திரும்ப திரும்ப நான் பிருகதாரண்ய மந்திரத்தையே சொல்லிட்டு இருக்கேன். சதா சம்பன்னோ ததா பவதி. யாக்ஞவல்யர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனக மகராஜுக்கு சொல்றார், நம்ம டெய்லி ஜீவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரமாத்மாவோட பதத்தை தான் டெய்லி போய் நம்ம அடையிறோம். அதனால்தான் நமக்கு சுகம் கிடைக்குது. டீப் ஸ்லீப்ல இருக்க சுகம் இருக்கு பாருங்க. ஐயோ இப்ப ஏதோ கர்மா எனக்கு நல்லா போகுது போல இருக்கு, எந்திரிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. சுகம் அப்படியே அவ்வளவு சுகம். நான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ரசிச்சு ரசிச்சு தூங்குனதை காட்டில இப்ப இன்னும் ரொம்ப நல்லா ரசிக்கிறேன். பகவான் வந்து பரமபதத்தை கொடுக்குறாரு போல இருக்கு. என்ன என்ஜாயபிளா இருக்கு தெரியுங்களா? ஐயோ இப்போ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் நான் தூங்குன தூக்கத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ஜீவனத்தையே கொடுத்துடலாம், போதும் சமாதியாவது மண்ணாங்கட்டியா. இதுதான் நித்ரா சமாதி, நித்ரா தான் சமாதி போல இருக்கு அப்படின்னு ஒரு ஆனந்தம். ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸும் அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸோ வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி பண்ணுது. தூக்கத்தை பரமம்சானந்தா இல்லாம போயிடுறான். தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல யார் இருக்கா? நான் சுகமா தூங்குன அந்த நான், ஒரிஜினல் நான் மட்டும் இருக்கு. இந்த ரிஃப்ளெக்ஷனா இருக்கிற இடியட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுறான்? இல்லாம போயிடுறான். இவனோட எந்த ஒரு நாம ரூப குணங்கள் ஒண்ணும் இல்லாம போயிடுது. அங்க பரமாத்மா மட்டும் இருக்கார் தூக்கத்துல. சதா சம்பன்னோம், நம்ம எல்லாம் சத்தையே அடைகின்றோம். ததா பவதி, ததானா அந்த சமயத்துல அந்த டீப் ஸ்லீப்ல அந்த சத்தாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரமபதத்தை அடைகின்றோம். அப்ப அதுக்கு மேல போக முடியுதா? அதுக்கு மேல போக முடியாது. அப்ப அதனாலதான் இங்க சொல்லுது, மந்திரம் கிளியரா சொல்லுது, சா காஷ்டா, அதுதான் எல்லை. இந்த மொத்த ஜெகத்தோட எல்லை எது அப்படின்னா, நீ எவ்வளவு பெரிய ஆளாரு, ட்ரம்ப்பா வேணா இருந்துக்கோ, அமெரிக்கன் பிரசிடென்டா வேணா இருந்தோ, தூங்கணும்ல சாமி. தூக்கத்துல எங்க போவான்? அது ட்ரம்ப்பா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், இல்ல பிரம்மாவா இருக்கட்டும், தூங்குனா எங்க போய் முட்டிக்கணும்? சாமிகிட்ட தான் போய் நிக்கணும். பரமபதத்துல தான் போய் நம்ம நிக்கிறோம். சா காஷ்டா சா பராகதி, அதுதான் பரமகதி, மேலான கதி இங்க இருக்கவங்களுக்கு அப்படின்னு கட்டோபனிஷத்துல இது அந்தேன யக கதித்தக ச கதித்தக. இந்த விதமா எது முடிவுல சொல்லப்பட்டதோ அந்த புருஷன் புருஷன் அப்படின்னு, அதுதான் பரமாத்மா ச கதித்தக. அந்த தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குமோ நான் அப்படின்னு, அவர்தான் பரமாத்மா, அவர்தான் கதித்தக. இந்த எல்லா வேதத்திலையும் சொல்லப்படுகின்ற பரமாத்மா அவர்தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்ப பரமபதம் எங்க இருக்கு? ஹிருதயம் தான். நம்ம டெய்லி தூங்கி போறோம், பரமபதத்தை அடைகிறோம். ஆனா என்ன, திரும்ப 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 ரிட்டர்ன் பேக் வந்துகிட்டே இருக்கும். அதையே வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பண்ணினீங்க அப்படின்னா, வேக்கப்ல இருந்துகிட்டே அந்த பரமபதத்தை அடைஞ்சோம்னா திரும்ப நீங்க வர முடியாத பரமபதத்தை இங்கேயே சொரூபத்தை அடைஞ்சாங்க. அடுத்து 849வது நாமம். சரி, இந்த பரமபதத்தை எப்படி சாமி அடையிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகி. பகவானோட நாமம் யோகி. யோகின்னு என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றார் பாஷ்யத்துல, யோகோ ஞானம். முதல் மீனிங் வந்து பாத்தீங்கன்னா யோகம் அப்படின்னா ஞானம். ஞானம்னா என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் இருக்கு. யுஜிர் யோகே, யுஜிர் யோகே, யுஜி சமாதவ், ரெண்டு அர்த்தம் இருக்கு. யுஜி சமாதவ் அப்படின்னு அர்த்தம், யுஜிர் யோகேன்னு அர்த்தம். ரெண்டு தாத்து இருக்கு. யுஜிர் யோகே அப்படின்னா இணைவதில் அப்படின்னு அர்த்தம். துவைத்தமா நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து என்ன பக்தி பண்றோம்? சகுன பக்தி பண்ணி 8வது சாப்டர் பகவத்கீதையில பண்ற மாதிரி அந்த பரமாத்மாவையே சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பரை இங்கிருந்து சென்று அடைதல். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இணைதல் அர்த்தம். ஜீவன் சாயுஜ்யத்துல வந்து பகவான என்ன பண்றான்? பகவானோடு இணைகின்றான்.
சாயுஜ்யம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த யுஜ் சாயுஜ் அவனோடு இணைதல் எதுவோ அதுக்கு பேரு சாயுஜ், யுஜிர் யோகே தாத்து. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல யோகத்தை பண்ணி 8வது சாப்டர்ல சொன்ன மாதிரி புரோர் ஆவேஷ பிராணம் ஆவேஷ சம்யக்கு, நல்ல புருவமத்திக்கு பிராணனை கொண்டு வந்து ஓம்னு சொல்லி இந்த பிரம்மரந்தரம் வழியா இந்த பிராணனை சுஷும்னா நாடி வழியா வெளியில கொண்டு போய் அரிச்சிராதி மார்க்கம் வழியா டிராவல் பண்ணி பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்ய கர்ப்பரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைதல் எதுவோ அது யுஜிர் யோகே அப்படின்னு இணைதல் அப்படின்னு பேர். துவைத்த மதத்துல எல்லாம் பகவானை அடையிறது, சைவத்துல கைலாயத்துக்கு போய் அடையணும், வைகுண்டத்துக்கு வந்து வைஷ்ணவர்களோடதுல வைகுண்டத்துக்கு போய் அடையணும். அது வேதாந்தத்துல நம்ம என்ன பண்றோம், அதுக்கு என்ன பேர் சொல்றோம், பிரம்மலோகம் காமனா ஒரு பேர் வச்சிருக்கோம். அப்போ யுஜிர் யோகேன்ற தாத்துல இருந்து இணைதல் அப்படின்னு அர்த்தம் ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனிங் வந்து பாத்தீங்கன்னா யோகம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சமாதவ் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு காலையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா யோகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம், இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா இதுல பார்த்தோம், தியானேன் ஆத்மனி பஷ்யந்தி 13ல வந்து 13வது சாப்டர்ல 23வது ஸ்லோகம் 24வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். எப்படி அப்படின்னா இந்திரியங்கள்ல இருந்து அந்த லட்சணத்தை பாஷ்யத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி அப்படின்னா விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து, விஷயங்கள்ல இருந்து இந்திரியத்தை பிரித்து இந்திரியங்கள்ல மனசுல லயம் பண்ணி அந்த மனசையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரத்யேக சேத்தை தரி பிரத்யக் சைத்தன்யத்துல ஆத்மானு இப்ப நம்ம சொன்னோம்ல, இந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மால நிலை பெற வைப்பது எதுவோ அதுக்கு பேரு தியானம் அப்படின்னு பேர். அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தியானத்து மூலமா இவன் எதை அடைகின்றான், எதை அறிகின்றான் அப்படின்னா அந்த பரமாத்மாவை வந்து சாட்சாத்காரம் செய்கின்றான் தியானத்தினால. அப்போ அந்த சாட்சாத்காரம் பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா யோகம், அதுக்கு பேர் வந்து ஞானம், பரமாத்மாவை அறிதல். அறிதல்னா இந்த சப்தார்த்தமா அறிதல் இல்ல, சப்தார்த்தமா அறியறதுக்கு என்ன பேர் சொல்லிக்கோம், பரோட்ச ஞானம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை நம்ம உள்ள திருப்பல இன்னும். அப்ப யோகம்னாவே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா 100% உள்ள திருப்பி தானா நிக்கிறது எதுவோ அதுதான் அபரோக்ஷானுபூதின்னு பேரு. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா யோகோ ஞானம். முதல்ல தேனையேவ கம்யத்வாத் யோகி, அந்த ஞானத்தினாலேயே நான் பரமாத்மாவாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு அனுபூதி ஞானத்தினாலேயே அடையப்படுபவராக பகவான் இருப்பதால் அவருக்கு பெயர் யோகி அப்படின்னு பேர். ஒரு மீனிங் சொல்லியாச்சு. யோகம்ன்றதுக்கு அர்த்தம் ஞானம். சரி, இதுக்கப்புறம் யோக சமாதி. யோகன என்ன அர்த்தம், சமாதி அப்படின்னு பேரு. சமாதினா என்ன சுவாமி அர்த்தம், நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். ஜீவாத்ம பரமாத்மனோ சமத்துவம் சமாதி. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அப்படின்ற நிலைக்கு பேர் தான் சமத்துவத்துக்கு பேர் தான். ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுன்ற அந்த ஞானத்துக்கு பேர் என்னவோ, எந்த யோகத்தினால உண்டாகுதோ அது சமாதி. எந்த இடத்துல உண்டாகுது, நிர்விகல்ப சமாதி. அப்ப அந்த நிர்விகல்ப சமாதியில பேதம் இல்லாம ஜீவாத்மா பரமாத்மா இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, இதுல வந்து பாத்தீங்கன்னா 4வது வள்ளி 15வது மந்திரம் 4:15 வந்து சமாதியை பத்தி சொல்லும்போது யதோதகம் சுத்தே சுத்தமாசிக்தம் தாத்ருகேவ பவதி. எப்போ வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான ஜலத்தை கொண்டு போய் விட்டீங்கன்னா என்ன ஆகும், அது மயமாவே இது ஆகிவிடும். ஏவம் முனேர் பவதி விஜானத, இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா முனேர் விஜானத் ஆத்மா பவதி கௌதம. இவ்வாறு அறிகின்ற அந்த யோகியோட முனிவனுடைய ஆத்மாவும் ஆகிவிடுகிறது. என்னது, அவனுடைய மனமும் என்ன ஆயிடுது, பிரம்மரூபமா ஆகிவிடுகிறது. ரிஃப்ளக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன ஆயிடுது, ஒரிஜினலோட ஒன்று கலந்து விடுகிறது. ஒரு கிளாஸ் ஜலத்தை எடுத்து கேணியில கொண்டு போய் விட்டீங்கன்னா கிணத்து ஜலத்துல என்ன ஆயிடும், ஒன்றும் கலந்துரும், வித்தியாசம் தெரியாது. அதே மாதிரி பரமாத்மான்ற ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்ல சமஷ்டியா இருக்கிற பிரம்ம தத்துவத்துல இந்த ஜீவாத்மாவை தூக்கி உள்ள போட்டீங்க அப்படின்னா கலந்து போய் ஒன்னாகிவிடும். இதுக்கு பேர் தான் சமாதி, நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேரு. இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு,
சமாதி, யோக சமாதி லட்சணம் பாருங்க, கிளியரா இருக்கு. யாராவது கேட்பாங்க யோகம்னா என்னது? சமாதி. சமாதி சகி ஸ்வாத்மனி சர்வதா சமாதத்தே. சமாதினா என்ன சுவாமி? சமாதினா வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ நீங்க வேதாந்தத்துக்கு அந்நியமா இருக்கா அப்படின்னா இல்லைங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆச்சாரியா தெளிவா சொல்றாரு. சகி அந்த சமாதி என்பது ஸ்வாத்மனி. ஸ்வாத்மனின்னு அர்த்தம் தான் 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 தான். இந்த ஆத்மா இருக்குல்ல, நிர்குண நிராகாரம், அந்த தான் அப்படின்றதுலயே சர்வதா சமாதத்தை, இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் நான் நான்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலத்திலையும் இந்த நானிலேயே வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் அடைய பண்றது. இந்த மனசு அந்த நானுல வந்து பாத்தீங்கன்னா என்னது? கரைஞ்சி போறது. உப்பு மூட்டைய நம்ம இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற எக்ஸாம்பிள் இருக்குல்ல, கடல்ல கொண்டு போய் சமுத்திரத்துல கொண்டு போய் ஒரு மூட்டை உப்பை போட்டா என்ன ஆயிடும்? வித்தியாசம் தெரியுமா? தெரியாதா? அவ்வளவுதான், போச்சு. இதாங்க நிர்விகல்ப சமாதிக்கு என்ன நடக்கும்? நிர்விகல்ப சமாதியில என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த உப்பு மூட்டை நான்ற உப்பு மூட்டை இருக்குல்ல, இந்த உப்பு மூட்டையை கொண்டு போய் கடல்ல போடுற மாதிரி, கடல்ல போட்டா இல்லாம போயிடும். என்னாச்சு? சமுத்திரமயமா ஆகி போச்சு. உப்பு வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரத்துல கரைந்து விட்டது. இதேதான் சதா வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்லயே இந்த மனசை வந்து நம்ம சமாதானம் பண்றோம் அப்படின்னா ஸ்வாத்மானம், சமாதத்தே ஸ்வாத்மானம், தன்னுடைய மனதை, ஆத்மாவை, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸை என்ன பண்ணணும்? அந்த ஸ்வாத்மனி தன்னோட ஒரிஜினல் ஆத்மாலேயே என்ன பண்றது? சமாதானம் பண்றது எதுவோ அதுக்கு பேரு சமாதி. ஆயிடுச்சா? சரி, அதுக்கு தேனவா யோகி. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு அப்படின்னா யோகத்தினால் அடையக்கூடியவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு யோகி அப்படின்னு பேர் வச்சு. ஆயிடுச்சா? சரி, இதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா யோகம்னு என்ன சாமி? நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகம்னாவே காதுல பொறி பறக்கும். அது தயானந்த சுவாமி மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மூடி உட்கார கூடாது. ஊரெல்லாம் சுத்தலாம், என்ன வேணா பண்ணலாம், போகம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆஹா ஓகோன்னுவாங்க. கண்ணு முடி உட்கார்ந்தா பைத்தியம்ன்றுவாங்க. தேவையில்லை, புரியல, வேதாந்தம் புரியல அப்படின்னு. இதுல கட்டோபனிஷத்துல யோகம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்லுது, தாம் யோகமிதி மன்யந்தே பராம் இந்திரிய தாரணாம். தாம் யோகமிதி மன்யந்தே, இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா யோகம் என்று சொல்கிறார்கள். என்ன மந்திரம் அது? தாம் யோகமிதி மன்யந்தே பராம் இந்திரிய தாரணாம். 6வது வள்ளியில வந்து பாத்தீங்கன்னா 11வது மந்திரம். 6:11 பக்கத்துல போட்டுங்க. யோகம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸ்வாத்மனி அவஸ்தானம், தன்னிடத்துல நிர்குண நிராகாரமா இருக்கிற இந்த தான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ்ல எஸ்டாப்ளிஷ் ஆகும். அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு எது டிராபேக்கா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள் தான். அதனால்தான் கீதால ஆரம்பிக்கும் போது சொல்லி, நீ மனசுலதான் ஃபர்ஸ்ட் கை வைக்காத. யாரையாவது வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க, சுவாமி எனக்கு மனசு நிக்க மாட்டேங்குது சுவாமி, ஒண்ணுத்துல நிக்க மாட்டேங்குது. ஐயோ, மனசுல எல்லாம் கை வைக்காதீங்க. மனசுல கை வச்சிங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களால இது பண்ண முடியாது. அப்ப என்னன்னா மனசுக்கு பைப் லைன் போகுது இல்ல, எது? சப்ளை செயின். அப்படின்னா 5 இந்திரியங்கள் தான் சப்ளை செயின். அப்ப சப்ளை செயினை நீங்க கட் பண்ணாம மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 3:41 வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லும் போது, இன்னைக்கு காலையில கூட நான் சொன்னேன், தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரதகிக்கேனம் ஞான விஞ்ஞான நாசனம். தஸ்மாத்வம், ஏ அர்ஜுனா, முதல்ல நீ எங்க கை வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்துல நான்ல நிக்கிறதுலாம் தூரம். இந்த மனசை போய் நான்ல நிப்பாட்டுறதுலாம் ரொம்ப தூரம். முதல்ல நீ என்ன பண்ணு அப்படின்னா அந்த பைப் லைனை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணு. தஸ்மாத்வம் இந்திரியாணி ஆதவ், இந்திரியங்களை முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணு அப்படின்னா இந்திரியாணி யாதவ் நியம்ய, கண்ட்ரோல் பண்ணி வை. ஏன் அப்படின்னா இந்த இந்திரியங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நீ சம்பாதிச்ச ஞானம், நீ சம்பாதிச்ச அனுபவம் எல்லாத்தையும் வழிபறித்திடர்கள் மாதிரி கொள்ளை கொண்டு போறதா இருக்கு. ஞான விஞ்ஞான நாசனம், ஞானத்தையும் நம்மளுடைய அனுபவத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? நாசம் பண்ணக்கூடியது. அப்ப இந்திரிய ஜெயம் இல்லாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு நிலை பெறாது. மனசு வந்து பாத்தீங்கன்னா நிலை பெறாதவனுக்கு ஆத்மால வந்து சமாதி பண்றது முடியவே முடியாது.
அதனால என்ன பண்ணு அப்படின்னா அப்படியே கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது, தாம் யோகமிதி மன்யந்தி, அதனையே யோகம் என்று சொல்கிறார்கள். எதனை அப்படின்னா ஸ்திராம் இந்திரிய தாரணா, இந்த இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கோலக்கத்திலேயே நிப்பாற்றுறது எதுவோ, கண்ணு வெளியில போகாம விஷயங்களோடு சம்பந்தப்படாம கண்ணிலேயே இந்த கோலக்கத்திலேயே அதோட இடத்திலேயே நிக்கிறது. காது சப்தங்களோட டிஸ்கனெக்ட் ஆகி இந்த காதுலயே நிக்கிறது. மூக்கு ஸ்மெல்லுக்கோட சம்பந்தப்படாம மூக்குலயே நிக்கிறது. இதுக்கு யோகத்துல இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? என்ன பேரு? பிரத்யாகாரம். அதே வேதாந்தத்துல அதுக்கு என்ன பேரு? தமம். வேதாந்தத்துல தமம்னு சொல்லப்படுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க யோகத்துல வந்து பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, பிரத்யாகாரம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? பிராணாயாமம். பிராணாயாமத்தோட பலஸ்வரூபம் தான் பிரத்யாகாரம். இப்ப பிராணாயாமம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஆசனம் பண்ணியாகணும். அப்ப யோகம் வந்துருதா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் பண்றதுக்கு ஆசனம் பண்ணணும். ஒரு அரை மணி நேரம் பிராணாயாமம் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3/4 மணி நேரம் ஆசனத்துக்கு உங்களுக்கு சரீரத்துல சாமர்த்தியம் வரணும். அப்ப ஆசனம் பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யம நியமத்துக்காக ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்ப ஆசனம் வந்துடும். ஆசனம் சித்தி ஆகும் போது ஒரு அரை மணி நேரம் உங்களால உட்கார முடியும்னா 20 நிமிஷம் பிராணாயாமம் பண்ணலாம். அப்ப 20 நிமிஷம் பிராணாயாமம் பண்ண 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 மெதுவா பிராணாயாமத்தை அதிகப்படுத்த அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு பெட்ரோல். அதை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்திரியங்கள் வந்து ஷட் டவுன் ஆகி அது அந்தந்த கோலக்கத்திலேயே அந்தந்த ஸ்தானத்திலேயே இந்த இந்திரியங்கள் வெளியில விஷயங்களோடு சம்பந்தப்படாம நிற்கும். அப்போ இல்ல உப்பரதின்றதுக்கு அர்த்தம் வெளி விவகாரங்கள்ல இருந்து நீங்குதல் உப்பரதி. முதல் அர்த்தம் ஸ்வதர்ம அனுஷ்டானம் சொல்லுவோம். உப்பரதிக்கு முதல்ல அவங்கவுங்க கர்மத்தை மட்டும் பண்றது. ரெண்டாவது சந்நியாசம். உப்பரதிக்கு டைரக்ட் மீனிங் வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்றதுதான் உப்பரதி. அப்ப தமம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரத்யாகாரம்னா என்ன அர்த்தம்? தமம். அப்ப பிராணாயாமம் பண்ணாம உங்களுக்கு பிரத்யாகாரம் சித்திக்காது. அப்ப அந்த பிரத்யாகாரத்தை தான் இந்திரிய நிகிரகம்னு சொல்றோம். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யோகத்தோட முதல் இது. அதான் மந்திரத்துல சொல்லிச்சுல்ல, என்னது எச்சேது வாங் மனசி பிராஜ்ஞகன்னு நம்ம கட்டோபனிஷத்துல சொன்னோம்ல, புத்திசாலியா இருக்கிறவன் இந்திரியங்களை மனதில் லயம் பண்ணட்டும். அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது யோகம்? எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வெறும் ஆசனத்துல எல்லாம் யோகம் இல்லை, வெறும் பிராணாயாமத்துல எல்லாம் யோகம் இல்லை. அப்ப யோகம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிரத்யாகாரம்ன்ற இந்திரிய நிகிரகத்துல இருந்து தான் யோகம் ஸ்டார்ட் ஆகுது. பிரத்யாகாரம் உங்களுக்கு நல்லா சித்திச்சாதான் தொடர்ந்து பின் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகுன உபாசனை பண்ண முடியும். சகுன உபாசனை நல்லா தாரணை பண்ணா தியானம் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல எபிலிட்டி வந்ததுக்கு பிறகுதான் நிர்குணத்துக்கு நீங்க என்ன பண்ண முடியும். அப்படியே மெதுவா அகங்காரம் வரைக்கும் தத்துவம் வரைக்கும் போயிட்டு பிராண தத்துவம் வரைக்கும் போயிட்டு பிராணனை விட்டுட்டு வெறும் நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மால மனசை வைக்க முடியும். அப்ப யோகம்ன்றது எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஸ்திராம் இந்திரிய தாரணா. கட்டோபனிஷத்துல தெளிவா வந்து பாத்தீங்கன்னா சுருதி சொல்லுது, நம்ம சொல்லல. ஸ்திராம் இந்திரிய தாரணா, ஸ்திரமா இந்திரியங்கள்ல வெளியில விஷயங்களோடு சம்பந்தப்படாம எதை நம்ம பண்றோமோ அதுதான் யோகம் என்று சொல்கிறது அப்படின்னு. அப்பிரமத்த ததாபவதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகோகி பரபவாப்பியவு அப்பிரமத்தோ ததாபவதி அப்படின்னா எப்ப நீங்க இந்திரியங்களை ஸ்திரமா தாரணம் பண்றீங்களோ அப்ப வந்து உங்களுக்கு பிரமாதம் வந்து இல்லாம போயிடும். சஞ்சலம் இருக்குல்ல, அது இல்லாம போயிடும். சஞ்சலம் இல்லை அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? யோகி வந்து பாத்தீங்கன்னா சதா ஒரே சிந்தனையில ஆத்ம சிந்தனையிலேயே ஆத்மாலேயே அவன் எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்ல வருது. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், யோகின்றதுக்கு முடிச்சதுக்கு பிறகு 850வது நாமம் யோகீஷ. யோகீஷனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகத்துக்கெல்லாம் ஒரு ஈஸ்வரன் வேணுமே. பகவானே எனக்கு யோகத்தை அனுகிரகம் பண்ணு. யார்கிட்ட கேட்கறது? பகவான்கிட்ட தான் கேட்கணும். யோகீஸ்வரன். எனது பாஷிகார் சொல்றார், அந்நே யோகினோ. மற்ற இந்த உலகத்துல ஏகப்பட்ட யோகிகள் இருக்காங்க. எல்லா யோகிகளுக்கும் என்ன பிரச்சனை? யோகாந்தரைர் ஹன்யந்தே. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அந்தராயங்கள் சொல்லியிருக்கோம் யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 13 அந்தராயங்கள் யோக சூத்திரத்துல
13 அந்தராயங்கள் சொல்லிருக்க. அந்தராயம்னா என்ன அர்த்தம்? யோகத்துல சம்பவிக்கிற அந்த பேரிகேட்டர்ஸ் மாதிரி இருக்கிற தடைகள், பிரதிபந்தங்கள். நம்ம யோக மார்க்கத்துல போகும்போது, ஆத்மாவை அனுபூதி பண்றதுக்கு நம்ம போகும்போது நிறைய தடைகள் வரும். அதனால்தான் உங்களை எல்லாத்துட்டையும் நான் கதறி என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஓங்காரத்தை பண்ணுங்க, ஓங்காரத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். தஸ்ய வாச்சக பிரணவஹ, ஈஸ்வரனோட பேரு ஓங்காரம், பிரணவம். அதை என்ன பண்ணணும்? தஜ்ஜபஸ் ததர்த்த பாவனம். அந்த ஓங்காரத்தை பாத்தீங்கன்னா ஜபிக்கணும். கூடவே பாத்தீங்கன்னா ததர்த்த பாவனம், அந்த ஓங்காரத்துக்கு அர்த்தமா இருக்கக்கூடிய, பொருளா இருக்கக்கூடிய அந்த பகவானை சிந்தனை பண்ணிக்கிட்டே ஓங்காரத்தை சொல்லணும். அதுக்காக தான் ஒரு போட்டோவை, சுவாமியோட போட்டோவை வச்சுக்கிட்டு சகுனமா வச்சுக்கிட்டு அகார உக்கார மகாரம் வரைக்கும் என்ன பண்ணணும்? சுவாமியோட போட்டோவை வச்சுக்கிட்டே அவரை பார்த்து 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 ஜபிக்கணும். அதுக்கப்புறம் கண்ணை மூடி உள்ளுக்குள்ளார அவரை வச்சுக்கிட்டே ஓங்காரத்தை பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, இதனால என்ன கிடைக்கும்? யாராவது ஓங்காரத்தை பண்ணா என்ன கிடைக்கும்? ததக 1:23 வரிசையா மந்திரம் இருக்கு. 1:27, 1:28, 1:29, 1:30, 1:31 வரிசையா பாத்தீங்கன்னா பதஞ்சலி யோக சூத்திரத்துல இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓங்காரத்தை அர்த்த சிந்தனையோட பண்ண என்ன கிடைக்கும்? ததக பிரத்யக் சேதனாதி கமஹா. முதல் அதோட பலன் என்ன? யாராவது கேட்பாங்க, ஓங்காரத்தை பண்றதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓங்கார அனுஷ்டானத்தினால தன்னுடைய பிரத்யேகாத்மா, நான் நம்ம சொல்லிட்டு இருக்கவே, அந்த பிரத்யேகாத்மாவோட அறிவு முதல்ல உண்டாகும், ஞானம் உண்டாகும், அடைவு உண்டாயிடும். சரி, அந்த பிரத்யேகாத்மாவை அடையிறது ஃபைனல். ஆனா அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நிறைய தடைகள் இருக்குமே சுவாமி அப்படின்னா, அந்த தடைகளையும் என்னது? அப்பியந்தராய பாவஸ்ச, அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்தராயங்கள்னு சொல்லக்கூடிய தடைகளை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இல்லாமல் போகிறதுக்காக தான் இந்த ஓங்காரத்தை சொல்றேன். இதெல்லாம் ஆக்சுவலா இப்ப நான் பேசுறேன்ல, இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா எங்கேயுமே பேசுறதே இல்லை. இந்த ஓங்காரத்தை பத்தி யாருமே பேசுறது இல்லை. நேற்று ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா, அஷ்டமி அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், சென்னையில இருந்து வந்தார். அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 75 வயசு இருக்கும்ல, இருக்கும். 75 வயசு. ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஆபீசரா இருந்தவர், அவர் பேங்க்ல இருந்தவர். அவர் என்ன பண்ணார்? வந்தார். பேர் நல்ல பேராச்சு, நம்ம ராமச்சந்திரன் சார் மாதிரியே தான் இருந்தார். அண்ணன் தம்பி 2 பேர் வந்தாங்க. அவர் வந்தோன்னு என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். சாமி, நான் 80ல் பாத்தீங்கன்னா, 80னா 20, எப்போன்னா 90, 2000, 40, 45 வருஷம் ஆச்சு. 45 வருஷத்துக்கு முன்னாடி ராமகிருஷ்ண மடத்துல போய் யோக சூத்திரம்னு ஒரு புக்கு வாங்கினேன் சாமி. ஓங்காரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு புக்கு வாங்கி பாத்தீங்கன்னா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா தஸ்ய வாச்சக பிரணவக அப்படின்னு சொன்னோன்னு அவர் அந்த மந்திர அந்த நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு. தஸ்ய வாச்சக பிரணவகணும்னு எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு சாமி. எப்படியாவது ஓங்காரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் நிறைய இங்கிலீஷ் புக்கெல்லாம் படித்தேன், இதெல்லாம் படித்தேன். எனக்கு டியூனே ஆக மாட்டேன்றது சாமி. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியாக்கியானமே இல்லை சாமி. சரியா? அது நம்மளோட சரியாக இணைஞ்சு வரமாட்டேங்குது. அது ராமகிருஷ்ண மடத்துலலாம் அவ்வளோ போடலை சாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே அங்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், அங்கே ஒன்றும் கிடைக்காம தூக்கி போட்டேன் சாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், மாண்டக்கிய உபனிஷத்து ஒரு சாமி சொல்கிறார், பரமஹம்சானந்தா, நீங்கள் ஓங்காரம்னு சொல்கிறீங்கல்ல, கேளுங்க அப்படின்னு. நான் ஓங்காரத்தோட முதல் பிரகரணம் கேட்டேன் சாமி. கேட்டோன்னு தான் தெரிஞ்சது, நான் 45 வருஷமா என்ன தேடனோ இந்த ஓங்காரத்தோட வியாக்கியானம் இப்பதான் சாமி எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் உங்க யோக சூத்திரத்தை கேட்டேன். அதுக்கப்புறம் தான் கட்டோபனிஷத்துல இருக்குன்னு, கட்டோபனிஷத்தை நீங்க கோட் பண்ணது எல்லாத்தையும் நான் கேட்டேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 45 வருஷம் கிடைக்கல சாமி. எனக்கு தேடி தேடி அலைஞ்சு இப்பதான் சாமி ஓங்கார். ஏன்னா இப்ப நீங்க எங்க போனீங்கனாலும் ஓங்காரத்தை பத்தி பாத்தீங்கன்னா சில இடத்துல பண்றாங்க அனுஷ்டானம். இப்ப ஜக்கி வாசுதேவெல்லாம் பண்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா அதை பத்தின பிக்சர் பாத்தீங்கன்னா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா யாரும் சொல்லித்தராங்க. எவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? ஓங்காரத்தை பண்ணுனீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரத்யக் சேத்தனாதிகம் முடிஞ்சு போச்சு. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆத்மாவை நீங்க என்ன பண்ணிடலாம், அடைஞ்சிடலாம். நான் அப்படின்றத அடைஞ்சிடலாம். அந்த பாதையில பாத்தீங்கன்னா நான் அடையறதுக்கு என்னெல்லாம் தடைகள் வருமோ அந்த தடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்கிவிடும்.
அதுக்காக தான் ஓங்கார அபியாசம் பண்றது. என்னென்ன தடைகள் அப்படின்னு வரும்போது அது வரிசையா நம்ம என்ன பண்ணிருக்கோம், 13 தடைகளை வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கோம். ஸ்தியானம், வியாதி, ஸ்தியானம், சம்சயம், பிரமாதம், ஆலசியம், அவிரதி, பிராந்தி தரிசனம், அலப்த பூமிகத்துவம், அனவஸ்திதத்துவம், அனவஸ்திதத்வானி, சித்த விக்ஷேபாக, அந்தராயாக. அதுக்கப்புறம் அடுத்த சூத்திரம் 31 சொல்லுது, துக்க தௌர்மனஸ்ய அங்கமே ஜெயத்வ சுவாச பிரஸ்வாச விக்ஷேப சகபுவக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 13. 9 + 4 2 சூத்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நான் இப்ப சொன்னா ரொம்ப எலாபரேட் ஆயிடும். அப்ப தடைகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 13 தடைகள் யோக மார்க்கத்துல அனுபூதிக்கு யாரெல்லாம் பண்றோம் புரிஞ்சா போதுன்றவங்களுக்கு. எதுக்கு ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் படமும் ஏதோ ஒரு படம், ஒரு மோடி மஸ்தான் வேலை வந்து ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான். இந்த ரோட்ல மோடி மஸ்தான் வேலை பண்றது, இந்த பொம்மை எல்லாம் வச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, கூட்டம் கூட்டமா நிற்கிறது. அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் கொடுக்குற இதை எடுத்துக்கிட்டு நீங்க நைட்டு 12 மணிக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சுடுகாட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அதான் வடிவேல் சொல்லுவான், நான் எதுக்கியா சுடுகாட்டுக்கு போக போறேன், 12 மணிக்கு நான் எதுக்கு சுடுகாட்டுக்கு போக போறேன் அப்படின்னு. இதே மாதிரி தான் யாராவது இப்ப நம்ம சொல்ற யோகத்தை இதெல்லாத்தையும் கேட்கறாங்கன்னு வச்சுங்க, புரிஞ்சா போதும் வேதாந்திகள் ஃபுல்லா வியாபிச்சிட்டாங்க. இப்ப அவங்க கேட்பாங்க, நான் எதுக்குங்க மூக்க பிடிக்கணும், நான் எதுக்குங்க ஓங்காரத்தை பண்ணணும், நான் எதுக்குங்க இந்திரியத்தை நிக்கிரகம் பண்ணணும், நான் தான் பிரம்மன்னு எனக்கு புரிஞ்சு போச்சேங்க, எதுக்கு இதை நான் பண்ணணும், 12 மணிக்கு நான் எதுக்குங்க சுடுகாட்டுக்கு போகணும், எனக்கு என்னங்க தடை இருக்கு, புரிஞ்சா போதுன்றத என்ன தடை இருக்கு சொல்லுங்க. புரிஞ்சா போதும் அப்படின்னா உட்காந்துட்டு புக்கை படிக்க வேண்டியது, 4 வாட்டி படிக்க வேண்டியது என்ன, 4 வாட்டி திரும்ப கிளாஸை கேட்க வேண்டியது என்ன, புரிஞ்சுக்கிட்டா போகுது. இதுல வந்து நீங்க சொல்ற எந்த தடையுமே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக மார்க்கத்துல போனாதானே கண்ண மூடி உட்கார்ந்ததானே தடைகள் எல்லாம் வந்து நிற்கும். எத்தனை விதவிதமா தடைகள் வந்து நிற்கும். அதுக்காக தான் ஓங்கார அபியாசத்தை அனுபூதிக்கு போறவனுக்கு ஓங்கார அபியாசம் சொல்லப்பட்டது. இங்க ஆச்சாரியர் பாஷத்துக்கு வந்துருக்கு, அந்நியே யோகினோ, யாரெல்லாம் யோகத்துல வந்து ஆத்ம தியானம் பண்றதுக்காக இந்திரிய நிகரங்கள்லாம் பண்ணி உள்ளுக்குள்ளார ஆத்மால போய் அடையணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் யோக அந்தராயர் ஹன்யந்தே. யோக அந்தராயங்கள்னா யோகத்துல உண்டாகக்கூடிய தடைகள், பிரதிபந்தங்கள், விக்னங்கள், அது என்ன பண்ணுது அப்படின்னா ஹன்யந்தே, ரொம்ப ஹிம்சப்படுத்துது. ஒவ்வொரு யோகியும் நம்ம எல்லாம் கண்ண மூடி உட்கார்ந்தா ஒவ்வொருத்தரையும் பாதிக்குது. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 13ல ஏதோ ஒண்ணு இருக்கும். நம்ம எல்லாம் யாரு வென்றாலும், என் சாமி மூட்டு வலிக்குது சாமி, பேக் பெயின் இருக்கு, வந்துருச்சா வியாதி வந்துருச்சு இல்ல, நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு இருந்தா வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு வலிக்குது சாமி, ஸ்பைனல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா வலிக்குது சாமி, ஹிப் வலிக்குது சாமி, முழங்கால் வலிக்குது சாமி, இல்ல அப்படின்னா கேஸ் ப்ராப்ளம் வந்துருது சாமி, ரொம்ப நேரம் உட்கார்ந்தா ஹீட், பாடி ஹீட் டெம்பரேச்சர் அதிகம். நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது சாமி, 20 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியல, நீங்க ஏதோ மணிக்கணக்கா உட்காருங்கன்றீங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ட்ரபிள் வந்துடும். வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கார்பன் டை ஆக்சைடா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஐயோ என்னடா அது பண்றது அப்படின்னு, வாதம் பித்தம் கபம் போச்சு, வியாதி வந்துடும். அப்ப வரிசையா வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம், தூங்கிடுறேன் சாமி. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெடிசன்லாம் எடுக்கிறோம் சாமி, அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மூடி உட்கார்ந்தாவே தூங்கி போயிடணும் சாமி, தியானம் வந்துடுது. அப்ப ஏதோ ஒரு தடை வந்து பாத்தீங்கன்னா இந்த 13 தடைகள்ல ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ஹிம்சை செய்கின்றது, ஹன்யந்தே. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வரூபாத்து பிரமாத்யந்தி, அதனால நம்மளால என்ன பண்ண முடியலன்னா சொரூபத்திலிருந்து நம்ம நழுவிக்கிட்டே இருக்கோம். இந்த 13 தடைகள்னால சொரூபத்திலிருந்து எல்லாரும் யோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மேலே ஏறாங்க கீழே இறங்குறாங்க, மேலே ஏறாங்க கீழே இறங்க, பரமபத விளையாட்டு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா ஆனா பகவானோ எனில் எப்படிப்பட்டவர் அப்படின்னா தது ரஹிதத்துவாத், இந்த தடைகள் எதுவுமே இல்லை, சதா வந்து பார்த்தீங்கன்னா யோகியா வந்து சதா யோக நிதிரையிலேயே சதா காலமும் இருக்கார். அதனால தேஷாம் ஈஷக, நம்ம எல்லா யோகிகளுக்கும் யார் ஈஸ்வரன், அவர் தான். பிரார்த்தனை பண்றோம், சுவாமி நீங்க எப்படி யோக நிதிரையிலேயே சதா இருக்கீங்களோ, உங்க சொரூபத்திலேயே நிக்கிறீங்களோ, அதே மாதிரி எனக்கும் என் சொரூபத்திலேயே நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுங்க சுவாமி அப்படின்ட்டு நம்ம தான் என்ன பண்றோம், அந்த யோகீஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா யோகீஷகன்னு எல்லா யோகிகளுக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர் அப்படின்னு பகவானுக்கு பேர். அதுக்கப்புறம் 851வது நாமம் சர்வகாமதா.
சர்வ காமதகன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா காமங்களையும் தருபவர். பக்தர்கள் விதவிதமா கேட்கிறாங்க. யோகி யோகத்தை கேட்கறான். இப்ப நம்மலாம் என்ன கேட்போம், பகவான்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாலை எல்லாம் போட்டு எல்லா காலத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து சாமி 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 கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணுங்க, எப்படியாவது சிக்கடை பிடித்தேன் சிவபெருமானே, இந்த மாதிரி டக்குன்னு உங்களை போய் கப்புன்னு பிடிச்சிக்கணும், உங்க காலை பிடிச்சிக்கணும், அசையவே கூடாது. சித்தம் வந்து இந்த பக்கம் நவரக்கூடாது, அந்த பக்கம் நவரக்கூடாது. உங்கள்கிட்டயே உங்களோட இதுலயே சிந்தனையிலேயே நின்று போயிடணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா கீதால வந்து பார்த்தீங்கன்னா 12ல் 8வது ஸ்லோகம் இருக்குல்ல, மையேவ மன ஆதத்ஸ மயி புத்தி நிவேஷய. பகவானை நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, என்னிடத்திலேயே மனதை நிலை பெறச் செய்வாயாக, என்னிடத்திலேயே உன்னுடைய புத்தியை பிரவேசம் செய்வாயாக. சாமி சாமி முடியல சாமி, கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணிய சாமி அப்படின்னு சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோகத்தை கேட்குறோம். ஆனா உலகத்துல இருக்கிறவங்களாம் விதவிதமா என்னென்னவோ கேட்குறாங்க. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அப்ப விதவிதமா கேட்குறாங்க. ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி அப்படின்னு 4 கேட்டகரியில பிரிச்சிருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்குறாங்க. எல்லா காமங்களையும் யார் யார் என்னென்ன கேட்டாலும் யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சிது மிச்சதி, யார் யார் எந்தெந்த ரூபத்துல எதையெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க கேட்டது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், விததாம்பியகம், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ரூபத்தில் இருந்துகிட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றேன். அப்போ வந்து 7வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 7வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காமங்களையும் கொடுப்பவர் சர்வ காமதா. பாஷத்துக்கு வந்துருங்க, சர்வானு காமானு, எல்லா காமங்களையும் சதா ததத்தி. இது அவர் வேலையே அதுதான், கர்ம பல தாத்தா தானே. நம்ம ஏதாவது கர்மம் பண்ணுவோம், என்ன கேட்குறோமோ அதை கொடுப்பார். ஷாப்கீப்பர். இந்த சம்சாரம் தான் அவரோட ஷாப். நீங்கள் என்ன காசு கொடுக்குறீங்களோ அந்த காசுக்கு ஏற்ற தோசையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 ரூபா கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய் கீ ரோஸ்ட் வேணும்னு கேட்டு நான் போடான்ருவேன். நீங்கள் ரேட்டு சரியாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான கர்மத்தை ஒழுங்காக பண்ணி அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலன் கேட்டிங்கன்னா கொடுப்பார். காசுக்கு ஏற்ற தோசை. ஷாப்கீப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயிரிழையும் பிசகாமல் என்ன காசு கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கர்ம பலன்களை கொடுப்பவர். என்ன வேலை பண்றார் சுவாமி அப்படின்னா சதா ராத்திரி 24 மணி நேரமும். எனக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் நல்லா ஆனந்தமாகவும் தூங்குறேன், சில சமயம் நைட்டு நல்லா படுத்துட்டு இருக்கும்போது 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ பெயின் வந்துடும், தலைவலி. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நைட்டு 1 மணிக்கு எவன் கொடுக்குறான் எனக்கு தலைவலி? அவன் தான் நைட்டு 1 மணிக்கு. அப்போ உனக்கு வேலை இல்லையாப்பா அப்படின்னா, ஆமா ஜீவர்கள் தூங்குனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூங்காம இருக்கார். 1 மணிக்கு தலைவலியை கொடுக்குறார். அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி போய் ஆனந்தமா தூக்கத்தையும் கொடுக்குறார். அப்ப என்ன அர்த்தம்னா 24 மணி நேரம் நான் ஸ்டாப்பா சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவர்கள் கேட்கிற எல்லாத்தையும் கர்ம பலன்களையும் என்ன பண்றார், கொடுக்கின்றார். அதனால அவருக்கு பேர் சர்வ காமதா. பலமத உபபத்தேஹே. பிரம்மசூத்திரத்துல வந்து ஆச்சாரியார் ஒரு சூத்திரத்தை சொல்றார். பலம் அத்தக, அத்தக அப்படின்னா அவரிடமிருந்துதான், அந்த பரமாத்மாவிடமிருந்துதான் கர்ம பலன்களானது கிடைக்கின்றது, அவர்தான் கொடுக்கின்றார் என்பது யுக்தியினாலும் தெரிகிறது அப்படின்னு சூத்திரம் இருக்கு. அதனால வியாசேன அபிஹிதத்வாத், வியாசரால் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டதாக இந்த சூத்திரம் இருக்கு. அப்ப ஜீவர்களுடைய கர்ம பலன் எங்கிருந்து கிடைக்குது, பகவான்கிட்ட இருந்துதான் கர்ம பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 852வது நாமம் ஆஸ்ரமஹா. ஆஸ்ரமகன என்ன அர்த்தம், ஆஸ்ரமவதா சர்வேஷா. ஆச்சாரியர் சொல்றார் ஆசிரமத்தை உடையவர்கள் அனைவருக்கும். எது, பிரம்மச்சரியம், கர்கஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், 4 ஆசிரமங்களை உடையவர்கள் எல்லாருக்கும் சம்சார ஆரண்யே பிரமதாம். இந்த சம்சாரம்ன்ற அரண்யத்துல காட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிரமதாம் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்காக தான் பெரியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆர்டருக்கு வந்துருங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்றோம். நான் எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கரெக்ஷன் பண்றதே என்னன்னா அவங்க என்ன தர்மத்துல இருக்காங்க, கிரகஸ்தனா இல்ல பிரம்மச்சாரியா இல்ல வானப்பிரஸ்தனா இல்ல சன்னியாசி. ஆனா இப்பெல்லாம் யார்கிட்டயா சொன்னா கோபம் வருது எல்லாத்துக்கும். இப்போ வந்து தர்மத்தையே பேசக்கூடாது. இப்போ வந்து தர்மத்தை பேசுனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் தான். எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டாகவே மாட்டேன், ஃபிட்டாக ட்ரெஸ்ஸே போடுறது இல்லை, எல்லாம் லூஸு.
எக்ஸ்ட்ரா லார்ஜை போட்டு அலையுதுங்க எல்லாம், இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்ப இஷ்டப்படி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா தர்மமா அப்படின்னா அதனால நீங்க மோட்சத்தை அடைய முடியாது, பரலோக சுகத்தையும் அடைய முடியாது, இகலோக சுகத்தையும் அடைய முடியாது. அப்போ யார்கிட்டயாவது நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஜி கிரகஸ்தாசிரம தர்மத்தை பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டேங்கிறாங்க, வானப்பிரஸ்தத்தை பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டேன்றாங்க. சன்னியாசிகள் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகள்கிட்ட ஏன்பா எதுக்கு சன்னியாசம் எடுத்தா அதை பண்ணு அப்படின்னா கோபம் படுறாங்க. எல்லாம் வந்து நம்மளை பிளேம் பண்றாங்க, நம்மளை வந்து பாத்தீங்கன்னா தப்பாக்கிடுறாங்க. அதனால இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த 3 குரங்கு மாதிரி தான் பேசாம இருக்கணும், காதையும் கண்ணையும் வாயையும் பொத்திட்டு பேசாம இந்த சொசைட்டியை பார்த்துட்டு இருக்க வேண்டியது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்றார், யாரெல்லாம் இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய அரண்யத்துல சுத்தி திரிஞ்சு திசை தெரியாம வந்து பாத்தீங்கன்னா இருக்கமோ அவங்களுக்கெல்லாம், ஆனா யாரு ஆசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனாலும் திக்கு தெரியல, அப்படி இருக்கிறவங்களுக்கு விஸ்ராமஸ்தானத்துவா பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா விஸ்ராமஸ்தானமா, ரெஸ்ட் ஹவுஸ், விஸ்ராம கிரகம் அப்படின்னு போட்டுருவாங்க ரெஸ்ட் ஹவுஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஹவுஸா வந்து பாத்தீங்கன்னா பகவானோட இளைப்பாறும் இடமா பகவான் இருக்கார். அதனால ஆசிரமக அப்படின்னு பகவானுக்கு பேர். அதுக்கப்புறம் 853வது நாமம் ஸ்ரமணஹ. சரி, நல்ல அனுஷ்டானத்துல இந்த ஆசிரம தர்மங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு விஸ்ராமஸ்தானமா பகவான் இருக்கார், இளைப்பாடுறார். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறதுலாம் தெரியல, ஆனா நிறைய பேர் ஆனந்தமா இருக்காங்க. பகவானை நம்புறவங்க எல்லாரும் ஆனந்தமா இருக்காங்க. பகவான் வந்து இளைப்பாறும் இடமா அவங்களுக்கு ஒரு சௌக்கியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். வெளியில எக்ஸ்டர்னல் திங்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும், இருந்தாலும் மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தப்படுத்துறதுக்கு பகவான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கார். விஸ்ராமஸ்தானமா பகவான் இருக்கார். அதே நேரத்துல 853வது நாமம் ஸ்ரமணஹ. ஸ்ரமணகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, யாரெல்லாம் விவேகம் இல்லாம மனம் போனபடி இருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையும் சிரமப்படுத்துறதே பகவான் தான். அப்ப பாஷிகர் சொல்றாரு, அவிவேக்கி நக சர்வான்னு. யாரா இருந்தாலும் அவிவேக்கிகள், விவேகம் இல்லாம நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு தெரியாம வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் சந்தாபயதி, நல்லா வாட்டி வதக்குறாராம். ஃப்ரை பேன்ல போட்டு கத்திரிக்காவை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டு எடுத்து இந்த ஃப்ரை பேன்ல போட்டோன்னா சட்ட 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 சடன்னு இருக்குல்ல, அது மாதிரி இந்த சம்சாரத்துல போட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஈரப்பதம் போற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறார், பொறிச்சு எடுக்கிறார். அதனால பகவானுக்கு பேர் சந்தாபயதி. பகவான் சந்தாபம் பண்றார், வருத்துகின்றார். வறுக்கிறார் நம்ம சொல்றோம்ல, வறுத்து எடுக்கிறார் சுவாமி. அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்ரமணக அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் 854வது நாமம் க்ஷாமக. க்ஷாமகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்ஹார காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரஜைகளையும் வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்றவர், டிஸ்ட்ராயரா சுவாமி தான் இருக்கார். அதனால தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா நான் தான் யமனா இருக்குன்னுலாம் வந்து பாத்தீங்கன்னா விபூதி யோகத்துல சொல்லியிருக்காருல்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் யமனாவும் வருவார். அப்ப நல்ல யமனா வருவார். நம்ம பக்தி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பகவான் எப்படி இருப்பார், யமன் வந்து சௌமியமா வருவார். பாப்பா தம்பி போயிட்டு வரலாம், கிளம்பலாமா, போதும் இந்த சரீரம்லாம் போதும், அப்படியே ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோம், வேற ஒரு ட்ரிப்பு வந்து கூட்டு போவோம், எஸ்கேஷன் போவோம், ஒரு ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வருவோம், வா போலாம் அப்படின்னு, சாமி போலாம் அப்படின்னு நம்ம கைப்பிடிச்சுக்கிட்டே போயிடலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா பக்தன் இல்லாம இருந்தோம், உபாசன பக்தன் இல்லாம இருந்தோம், தர்மம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா அப்படியே 2 கொம்பு முளைச்சு போய் பைசன் மாதிரி வருவார். அப்படியே மண்டை ஓடெல்லாம் தலையில போட்டுக்கிட்டு வாடா போலாம், இன்னும் நீ இங்க இருந்துகிட்டு இருக்க, என்ன பாப்பி நீ வா அங்க வா, யாத்தனா சரீரம் ஒண்ணு ரெடியா இருக்கு உனக்கு, பஜ்ஜிய பொரிச்சு எடுக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துருவோம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா முக்கி எடுத்து ஆயில்ல போட்டு, கொதிக்கிற ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம் அப்படின்னு யம தர்மராஜா கூட்டு போவார். அப்ப யம தர்மராஜாவாவும் யார் இருக்கா அப்படின்னா பகவான் தானே இருக்காரு, சர்வாத்மாவா இருக்காரு. பாஷிகார் சொல்றார், க்ஷாமகன்றதுக்கு அர்த்தம் க்ஷீணாகா சர்வாகா பிரஜாகா கரோதி இது க்ஷாமகா. எல்லாத்தையும் க்ஷீணம் பண்றவர், நம்மள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் நஷ்டப்படுத்துறவர், நாசம் பண்றவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா க்ஷாமகன்னு பேரு. தத் கரோதி ததாச்சஷ்டே அப்படின்னு வந்து ஒரு சூத்திரம் இருக்கு சுராதிகன சூத்திரத்துல. அதுல இருந்து நிச்சி அப்படின்னு பச்சாதி அச்சி கிருத்தே சம்பன்னக க்ஷாமக. ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷாமகன்ற ரூபத்தை வந்து கிராமர் ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூத்திரத்தை சொல்லி சொல்றார், அதை விட்டுருங்க. இதுக்கப்புறம் 855வது நாமம் சுபர்ணக அப்படின்னு பேர். பகவானுக்கு பேர் சுபர்ணக. சுபர்ணகன்னா என்ன அர்த்தம், பர்ண அப்படின்னா இலைன்னு அர்த்தம்.
சுபர்ண அப்படின்னா என்ன அர்த்தம்? சோபனம் பர்ணா, நல்ல மங்களமான இலை ரூபத்துல இருக்கார். என்ன சாமி மங்களமான இலை ரூபத்துல இருக்காரா? பாஷிகர் என்ன சொல்றாருன்னா, சோபனானி அப்படின்னா என்ன அர்த்தம்? மங்களம். பர்ணம்னா என்ன அர்த்தம்? பர்ணானி சந்தாம்சின்னு போட்டார். வேத மந்திரங்கள் இருக்குல்ல, அந்த வேத மந்திரங்கள் தான் இலைகள். மங்களமான இலைகளா வந்து பாத்தீங்கன்னா வேத மந்திரங்கள் ரூபத்துல மங்களமான இலைகள் அப்படின்னு சொல்லப்படுது. சம்சார தருரூப்பினோ அஸ்ய இதி சுபர்ணக. இந்த சம்சார விருட்ச ரூபம், சம்சாரம் தான் விருட்சம், அஸ்வத்த விருட்சம் நம்ம சொல்றோம். 15வது சாப்டர்ல வந்து வரப்போகுது, வர்ணனை வரப்போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரச மரம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சார விருட்சத்தை வர்ணனை பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே வேத மந்திரங்களா இந்த இலைகள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் அந்த வேத மந்திர சுரூப்பியா இருக்கார். அதனால சுபர்ணஹா இது இருக்கு. அப்படியே கீதால இருக்கு, சந்தாம் சியஸ்ய பர்ணானி. எவருக்கு வந்து வேத மந்திரங்களே இலைகளே வேத மந்திரங்களோ, இந்த சம்சார விருட்சத்தோட இலைகளே வந்து பாத்தீங்கன்னா வேத மந்திரங்களோ எவருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீதால இதி பகவத் வச்சனா 15வது சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 856வது நாமம் வாயு வாகனக. வாயு வாகனகன என்ன சுவாமி அர்த்தம்? ரிஷபாரூடக. சிம்பிள். யார்? சிவபெருமான யார் இருக்கா? இவர் தான், சுவாமி தான் சிவபெருமான. ஹிரண்ய கர்ப்பர் தான் அநேக ரூபத்துல இருக்கார். அப்ப ரிஷபாரூடரும் இந்த சுவாமி தான். எப்படி? வாயுர் வகதி யத் பீத்யா பூதானி இது ச வாயு வாகனக. வாயு வந்து பாத்தீங்கன்னா பயத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா யாரோட பயத்துல இருக்கு? சுவாமிக்கு பயந்து இருக்கான். ஏன் சுவாமி அப்படின்னா அந்த வாயுக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸே வந்து சுவாமி தான். சாமி இருப்பு, அவர் மட்டும் இருப்பு தன்மை கொடுக்கல அப்படின்னா வாயுக்கு இருப்பு இல்லாம போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பயத்தினால வாயு என்ன பண்ணுதான்? வாயு வீசுதான் பயத்தினால. அதான் இங்க சொல்றது வாயுர் வகதி எத் பீத்தியா. பீத்தியான பயத்தினால வாயு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வகனம் பண்ணுது, வீசுது. இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஆக்ஞைக்கு ஏத்த மாதிரி இந்த வாயு என்ன பண்ணுது? இங்க இருக்கிற வஸ்து அங்க தூக்கிட்டு போடுது. இங்க இருக்கிற ஒரு பேட் ஸ்மெல்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணி கொண்டு போகுது. எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னது? எத் பீத்தியா பூத்தானி இது. இந்த பூத்தங்களை எல்லாத்தையும் வகனம் பண்ணுதான், தாங்குதான். நம்ம காத்து இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம சுத்து போயிடுவோம்ல. அப்ப நம்மளை யார் தாங்குறா? நம்மளை வந்து பாத்தீங்கன்னா தாங்கிறது வாயு. காத்து வீசுறதுன்னா என்ன ஆகும்? வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா தெரியும், என்ன டிப்ரெஷன் இருக்கும், மூச்சு விட முடியாது, மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும். ஐயோ மூச்சு முட்டுது, காத்தே இல்லை, இலையே அசைக்கல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப இலை இப்ப எல்லாம் ஃப்ரீயா காத்து இருக்கு. அப்ப காத்து என்ன பண்ணுது? வகதி வீசுகின்றது, இந்த பூத்தங்களை எல்லாத்தையும் தாங்குகின்றது, வகனம் பண்ணுது. அது யாரோட கட்டளையினால அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட கட்டளையினால. அதனால வந்து பாத்தீங்கன்னா வாயு வாகனக. பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வாயுவை தாங்குகின்றவர், தாங்க செய்பவர், வாயுவினால் தாங்கப்படுகின்றவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பிராண சரீரஹா பா ரூபா. பகவானோட சரீரம் என்னது? பிராணன்றா சரீரம். அப்ப பிராண சரீரமா சுவாமினா இல்ல, சுவாமி உள்ளுக்குள்ளார பிரகாசமா இருக்கின்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரூபக, சுவாமி சைத்தன்யமா இருக்கார். அவர் போட்டிருக்க கோட்டு வந்து பாத்தீங்கன்னா சரீரம் எது அப்படின்னா வாயு. பாஷிகர் சொல்றார், தைத்திரியத்துல சொல்றார், பீஷாஸ்மாத் வாதப்பவதே. பீஷாஸ்மாத் வாதப்பவதே. அஸ்மாத் பய பீஷாத் அஸ்மாத். பகவான்கிட்ட இருக்கக்கூடிய பயத்தினால வார்த்தக பவதே, இந்த வாயுவானது வீசுகிறது. அப்ப இந்த வாயு வீசுறதுக்கு சைத்தன்யம் தான் ஆதாரபூத்தமா இருக்கு. சைத்தன்யம் இல்லைன்னா வாயுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அதனால பயத்துல வந்து பாத்தீங்கன்னா வீசுகிறது அப்படின்னு சொல்லுது. இது சுருத்தேகே. இவ்வாறு 10 நாமாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கு, படிச்சுக்கணும். ஓம் பாரபிருதே நமஹ, ஓம் கதிகாய நமஹ, ஓம் யோகினே நமஹ, ஓம் யோகீஷாய நமஹ, ஓம் சர்வகாமதாய நமஹ, ஓம் ஆஸ்ரமாய நமஹ, ஓம் ஸ்ரமணாய நமஹ, ஓம் க்ஷாமாய நமஹ, ஓம் சுபர்ணாய நமஹ, ஓம் வாயுவாகனாய நமஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம யதே. ஓம் ராம 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 मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. श्रीरामदूतं शिरसा नमामि. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. நாராயண நாராயண நாராயண. இது முடிச்சிடணுன்றதுக்காக டைம் எடுத்துக்கிட்டேன். 4 நாள் கிளாஸ் இல்லை, வியாழக்கிழமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கிளாஸ் ஆரம்பிக்கும். ஹரி ஓம் ஹரி ஓம் நாராயண.